بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் அமெரிக்காவில் வசிக்கின்ற கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய முதலாவது கேள்வி, தொடர் நோன்பு வைக்கலாமா? புகாரி 1967 ஹதீஸில், நீங்கள் தொடர் நோன்பு நோற்காதீர்கள், அப்படி உங்களில் யாரேனும் தொடர் நோன்பு நோற்பதாக இருந்தால் சஹர் வரை நோற்கட்டும் என்று இறை தூதர் கூறினார்கள். நபித்தோழர்கள், இறை தூதர் அவர்களே, நீங்கள் தொடர் நோற்கிறீர்களே என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை போன்றவன் அல்லன், எனக்கு உணவளிப்பவனும் புகட்டுபவனும் உள்ள நிலையில் நான் இரவை கழிக்கிறேன். இந்த ஹதீஸின்படி ஒரு நாள் மட்டும் முழுமையாக நோன்பு வைக்க அனுமதி உள்ளதா? புகாரி 7299 ஹதீஸின் விளக்கம் என்ன? நபிசல் அவர்களும் மக்களும் தொடர்ந்து 2 தொடர் நோன்பு நோற்றதாக வருகிறது. மக்களுக்கு தொடர் நோன்பு வைப்பது கடினம் என்பதை புரிய வைப்பதற்காக இவ்வாறு செய்தார்களா? உம்மு மரியம்ங்கிறவங்க சிக்காகோவிலேருந்து கேட்குறாங்க. அதாவது தொடர் நோன்புன்னு சொன்னால், நோன்பு திறக்கிற நேரம் வந்தவுடனே, சூரியன் மறைஞ்சவுடனே நம்ம நோன்பை திறந்துடுறோம்ல, அப்படி திறக்காமல் இரவுலையும் நோன்பு அப்படியே கண்டினியூவாக இருக்கிறது. இரவில் மாத்திரம் இல்லாமல் அடுத்த நாளைக்கும் தொடருது, சஹர்லாம் சாப்பிடாமல். இப்படி 2 நாள் 3 நாளைக்கெல்லாம் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பது என்பதற்கு விசால் நோன்பு, அதாவது தொடர் நோன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இறுதி நிலை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு முழுமையாக தடை செய்து விட்டார்கள். ஆனால் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது தொடர் நோன்பு ஒரு சின்ன அளவில் நோற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. அதை வச்சு தான் அவர் இந்த கேள்வியை கேட்குறார். உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா துவாசிலு, நீங்கள் தொடர் நோன்பு வைக்காதீர்கள். இது 1967லையும் இருக்குது, 1963லையும் இருக்கிறது. ஐயுக்கும் அராத வாசில, உங்களில் யாராவது தொடர்பு நோன்பு வைக்க நீங்கள் விரும்பினால் சொல்லி வாசில் ஹத்த சஹரே, சஹர் வரைக்கும் நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தொடர் நோன்புலாம் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதா இருந்தால் சஹர் வரைக்கும் நீட்டிச்சுக்கிறங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இப்போ இன்னக்க துவாசிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் தொடர் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, சில நாட்கள்லாம் தொடர் நோன்பு வைக்கிறீங்களேங்கிறா கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி லஸ்து கஹையத்திக்கும், நான் உங்களை போன்றவன் இல்லை. இந்த விஷயத்தில் நான் நோன்பு வைத்தாலும் அதனால் பலவீனம் அடையாத அளவுக்கு இறைவன் புறத்திலிருந்து எனக்கு உணவும் தண்ணீரும் தரப்படுகிறது மறைமுகமாக. அதனால் அந்த நோன்பு என்னையை பாதிக்காது, உங்களை பாதிக்கும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக 2-3 நாள் நோன்புலாம் வைக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அதிகபட்சமாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் சஹர் வரைக்கும் வச்சுக்கிறங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்திங்கன்னா, மகரிபு வந்தவுடனே நம்ம நோன்பை துறக்காமல் அப்படியே நோம்பாளியாகவே இருக்கிறது. மறுநாள் நோன்புக்கு சஹர் சாப்பிடுவோம்ல, அந்த நேரம் வரைக்கும் இருந்துட்டு அப்போ சஹர் செஞ்சு மறுபடியும் நோன்பு வைக்க, அதாவது 24 மணி நேரம் நோன்பு, அது வைக்கலாங்கிற கருத்தை இது தருகிறது, அனுமதிக்கத்தான் செய்கிறது. வாசகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், 7299 ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தொடர் நோன்பு வைக்காதீங்க. அப்போ நீங்கள் மட்டும் வைக்கிறீங்களேன்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நான் உங்களை மாதிரி கிடையாது, எனக்கு இறைவன்புறத்திலிருந்து உணவு பானம்லாம் தரப்படுகிறது, அதனால் நான் வைக்குவேன், நீங்கள் வைக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கு பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஃபலம் என்தஹு அனில் விசாலி, அந்த தொடர் நோம்பிலிருந்து சஹாபாக்கள் விலகி கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் வேணாண்டு கட்டளை போடுறாங்க, அந்த கட்டளையை நபித்தோழர்கள் மீறுகிறார்கள். வேணாப்பா நீங்கள் வைக்காதேப்பா நான் தான் வைக்கின்றோன்னே ஒரு அமல் செய்வதில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக
மக்கள் என்ன செய்யல ஃபலம் என்தஹு விலகி கொள்ளவில்லை அனில் விசாலி அந்த தொடர் நோன்பு நோற்பதிலிருந்து விலகி கொள்ளவில்லை. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வாசல பிஹிமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைனி 2 நாட்கள் அவங்களோடு சேர்ந்து ரசூல்லா என்னஞ்சாங்க விசால் நோன்பு வச்சாங்க. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சும்மர் அவுல் ஹிலால பிறகு பிறையை பார்த்து விட்டார்கள். பிறையை பார்த்தவொன்னே ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா இனிமேல் ரமலான் நோன்பு வந்துருச்சுல, ரமலான் நோன்புக்குலாம் விசால் கிடையாது. இந்த விசால் தொடர் நோன்புங்கிறது எதுக்குன்னு கேட்டால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ரமலான் மாதம் அல்லாத நோன்பு வைக்கிறதா இருந்தால் நஃபிலா நீங்கள் வைக்கிறேன்னு வைங்க, நீங்களாக ஒரு 5 நோன்பு வைக்கிறதா இருந்தால் கண்டினியூவாக வைக்கிறதுக்கு பேர் தான் தொடர் நோன்பு என்பது. ரமலான் நோன்புல அது வருமானா வரவே வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால் ரமலான் நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், சும்மா அத்திமுசியாமல் இல்லை லைலி 2வது சூறாவில் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சும்மா அத்திமுசியாமல் இல்லை லைலி நோன்பை இரவு வரைக்கும் நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். இரவு வரை என்பது மகரிபு தான் இரவு. அப்போ இரவு வரைக்கும் பூர்த்தியாக்குங்கள்னு ரமலான் நோன்புக்கெல்லாம் என்ன கட்டளை போடுறான்னு கேட்டால் மகரிபு வந்துட்டால் நோன்பு திறந்துடணும். 2 ரமலான் நோன்பை ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கு தெள்ள தெளிவான தடை இருக்குது. ரசூல்லாம் வைக்கக்கூடாது. ரமலான் நோன்புக்கு என்ன செய்ய முடியாது, விசால் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதா 1941 இதா ராயத்துமுல் லைல இரவை நீங்கள் காணும் பொழுது அக்பல மின் ஹாகுனா மறைகிற திசையை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இதா ராயத்துமுல் லைல அக்பல ஹாகுனா இங்கிருந்து இரவு உங்களை முன்னோக்க ஆரம்பித்து விட்டால், அதாவது மகரிபு வந்து விட்டால், அதாவது சூரியன் மறைந்து விட்டால் ஃபக்கத் அப்தர சாயிமு நோம்பாளி நோம்பு திறந்து விட வேண்டும். அப்போ இது ரமலான் நோம்புக்குரிய கட்டளை. அதே மாதிரி இந்த கட்டளை எங்கெல்லாம் இருக்குன்னா 1954, 1955, 1956, 1958, 5297 ஆகிய ஹதீஸுகள்லையும் 1941வது ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி 1957 ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க லா யஸாலுன் நாசு பி ஹைரின் மா அஜலுல் ஃபித்ர நோன்பு திறப்பதை விரைந்து செய்கிற வரைக்கும் தான் மக்கள் நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள். அது லேட் பண்ணக்கூடாது, இந்த சஹர் வரைக்கும் இழுக்கிற விளையாட்டெலாம் வச்சுக்கிறக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த விசால் என்கிற தொடர் நோன்பு ரமலானுக்கு கிடையாது, மக்களுக்கும் கிடையாது, நபிகளுக்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 ரமலான் நோன்பை சேர்த்து ஒன்றா வைக்கக்கூடாது. எந்த நோன்பை வைக்கலான்னு கேட்டால் விரும்பி நம்மளா ஒரு 3 நோன்பு வைக்க நினச்சோம்னு சொன்னால் மொத்தம் 72 நேரமும் ஒரு சஹர் 72 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்றது 3 நாள். இந்த விசாலுக்கு தடை இருக்குது. இந்த விசாலுக்கு தடை இருக்குது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வைக்காதீங்க, நான் வைக்கிறத பார்த்து நீங்கள் விசால் நோன்பு வைக்காதீங்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஷாபானுக்கு அடுத்தான ரமலான் வருது. ஷாபான் மாதத்தில் 28 வாக்கில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க. 28க்கு வைக்கிறாங்க, 29க்கு வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சஹாபாக்களும் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க விலகி கொள்ளவில்லை. ஃபலம் என்தஹு அனில் விசாலி அந்த விசால் நோன்புலேருந்து அவங்க விலகி கொள்ளவில்லை. வாசல பிஹிமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைனி அவங்களோட சேர்ந்து ரசூலுல்லாஹ் 2 நாள் விசால் வைத்தார்கள் வருது. அப்போ அவங்களும் 2 நாள் நோன்பு வச்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 2 நாள் நோன்பு வச்சுருக்கிறாங்க தொடர்ச்சியாக. அது முதல்ல சஹர் வரைக்கும்னு சொன்னால் 1 நாள்னு வருது, இதில் 2 நாள்னு வருது. 2 நாள் நோன்பு வச்சுட்டாங்க. நோன்பு வச்ச உடனே அதுக்கப்புறம் 29 முடிஞ்ச பிறகு பார்த்தா பிறை வந்துருச்சு. சும்மரா உல் ஹிலால பிறகு பிறையை பார்த்து விட்டார்கள். பிறையை பார்த்தவுடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த பிறை மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம் என்று சொன்னால் நான் இன்னும் ஜாஸ்தியாக வச்சு காட்டியிருப்பேன், 2 நாளுக்கு பதிலாக 10 நாள் கூட வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை சொன்னாங்கன்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் வரைக்கும் இன்னும் நீங்கள் விசால் செய்யுங்கன்னு ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா வேணாப்பான்னு சொல்லி மக்கள் தடுத்தாங்கன்னு தெளிவாக இருக்குது. தடுத்ததை மக்கள் கேட்காம கூடுதல் நன்மையை கருதி, இது ஹராமான விஷயம் இல்லைன்னு அவங்க நினைத்து கொண்டு கூடுதல் நன்மையை கருதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 நாள் ரசூலுல்லாஹ் விசால் நோன்பு வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி சஹாபாக்களும் விசாலாக இருக்கிறாங்க 2 நாள். ஆனால் பிறையை பார்த்த உடனே இனிமேல் தான் ரமலான் வந்துருச்சே, இனிமேல் சூரியன் மறைஞ்சோன்னு நோன்பு திறந்து ஆகணுமே, 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் இனிமேல் வராது. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பிறை மட்டும் வராமல் இருந்தால் இப்படியே நான் கண்டினியூவாக போயிட்டே இருந்திருப்பேன், உங்களுக்கு முடியாமல் போயிருக்கும். 2 நாள் இதை சமாளிச்சிட்டீங்க,
நான் பெற மட்டும் வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் மேலும் அதிகப்படுத்திடுவேன், உங்களால் செய்ய முடியாது என்கிற கருத்துப்பட ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து அந்த ஆர்வம் இருக்கிறதை ரசூலுல்லாஹ் வலிமையாக கண்டிக்காவிட்டாலும் இன்னொரு இடத்துல செய்கிறாங்க, லவ் முத்தனிய ஷஹ்ரு, அதாவது எனக்கு இந்த இது வந்து அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஹதீஸ், 7241வது ஹதீஸ். லவ் முத்தனிய ஷஹ்ரு, மாதம் எனக்கு நீட்டப்படுமையானால், இப்போ ஷாபான் மாதம் முடியாமல் இன்னொரு 10 நாள் சென்று தான் பெற வருதுன்னு வைங்க, அப்படி வறுமையானால் வாசல்த்து விசாலன், நான் ஒரு தொடர் நோம்பு வைப்பேன். எப்படி வைப்பேன்னு கேட்டால், எதவுள் அம்மி கூன தம்முகவும், இந்த ஆர்வ கோளாறு உள்ளவர்கள் அந்த ஆர்வ கோளாறை விடுற அளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருப்பேன். இதை 2 நாளில் வச்சுப்பிட்டீங்க, 10 நாள் நான் வச்சு உங்களுக்கு வைக்கலுமா? 2 நாளுங்கிறத சமாளித்து செஞ்சிருவீங்க. நான் 10 நாள் கூட வைப்பேன், எனக்கு இறைவன் புறத்திலேருந்து உணவு தரப்படுற காரணத்தினால நான் வச்சிருவேன். அல்லாஹ் வந்து இந்த மாதத்தை மட்டும் நீட்டி இருந்தான் என்று சொன்னால், நான் வந்து இன்னும் அதிக நாட்கள் தொடர் நோன்பு வைத்து எங்களுக்கு இயலாதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை இந்த ஆர்வ கோளாறு படைத்தவர்களை ஆக்கும் அளவுக்கு செஞ்சுருப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்பவே இல்லை, விசால் நோன்பு வைக்கிறத விரும்பலை. ரொம்ப ஆர்வ கோளாறு உள்ளவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சஹர் வரைக்கும் வச்சுக்கிறங்கன்னு முதல்ல அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் வச்சுக்கிறது கூட அனுமதி கொடுத்துட்றாங்க. 2 நாள் அனுமதி கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, இந்த 2 நாளை வந்து நீட்டிச்சு இருந்தால் உங்களால் செய்ய முடியாது, தொடர் நோம்பு நீங்கள் முறிக்கிற நிலைமை வந்திருக்கும். ஆனால் இதை 2 நாளில் முடிஞ்ச நாள் நீங்கள் சமாளித்து விட்டீங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆர்வ கோளாறு இருக்குல்ல, தமக்குன்னு ஆழமான பக்தி, இந்த ஆழமான பக்தி உள்ளவர்களுடைய அந்த பக்தி தொலைஞ்சு போகிற அளவுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன், விசால் நோம்பை நான் பாட்டுக்கு இழுத்துருப்பேன். ஒரு 15 நாள் கூட நான் விசால் நோம்பு வச்சேன்னு வைங்க, உங்களால் முடியுமா? 15 நாளைக்கு 2 நாளைக்கு வேண்டா குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்துருவீங்க, அது சிரமத்தோடு. எனக்கு அப்படி கிடையாது, சாப்பிடாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே செய்யாது. அப்படி என்னை வந்து இந்த ஒரு விஷயத்தில் அல்ல ஆக்கியிருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் அந்த விசால் நோன்பு என்பது வந்து கூடாது என்பது தான் சரியான நிலை. விரும்பலை ரசூலுல்லாஹ், அவங்கள புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. 2 நாள் வச்சு காட்டு, 2 நாள் சமாளிச்சிட்டீங்களா, இதை 10 நாளாக தான் உங்களுக்கு முடியுமா? முடியாது தானே. அதனால் இதோட விட்டுருங்கன்னு தான் இறுதி முடிவு என்னன்னு கேட்டால், விசால் நோன்புங்கிறது அதாவது ரமலான் அல்லாத நோன்புகளுக்கு உண்டு, நபிக்கு மட்டும் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு விளங்கிக்கணும். அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், ஜைனபுங்கிறவங்க கேட்குறாங்க, இந்த மார்க்கம் எளிதானது, எவரேனும் தம்மீது சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும் என்று ஹதீஸில் உள்ளது. அவரை மிகைத்து விடும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, 39வது ஹதீஸ், நிறைய இடத்துல இருக்கிறது. உதாரணத்துக்கு 39, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னத்தீன யுசுருன், மார்க்க லேசானது, உலகு ஷாத்த தீன் அகதுன், யாராவது மார்க்கத்தை கஷ்டமாக ஆக்கினால் இல்லா கலபகு, அது அவரை மிகைத்து விடும். நீ நான் போட்டு சிரமமாக்கிட்டு போனேன்னு வையி, உடனே அது மிகைச்சிரும் அப்படின்னு கேட்டால், உன்னால் செய்ய முடியாமல் போய் நீ தோற்று போயிடுவேங்கிறாங்க. மிகைக்கிறன்னு என்ன அர்த்தம், அது ஜெயிச்சிரும். நீ ஏதாவது எல்லை மீறி நீ போனேன்னு சொன்னால், எல்லை மீறி போவதை உன்னால் தொடர முடியுமான்னா முடியாது. ஒரு இரவுல 8 ரக்காத் தொழுவுறீங்களா, ஒருத்தன் என்ன செய்கிறான் 40 ரக்காத் தொழுவுறான், தூங்காமல் கொள்ளாமல் ராத்திரி பூரா 2 தொழுவுறான். ஒரு நாளைக்கு செய்வேன், 2 நாளைக்கு செய்வேன், கடைசியில் என்ன ஆயிரும், முடியாதுன்னு போயிடும், நீ தோற்றுருவ. அப்போ அது ஜெயிச்சிடும். அப்போ நீ எல்லை மீறி நான் ஒரு கணக்கு போட்டு தந்திருக்கிறேன்ல, அதான் லேசான மார்க்கம். அதுக்கு தாண்டி நீங்களாக என்னத்தையா அதிகப்படுத்திங்க என்று சொன்னால் அதை உங்களுக்கு செய்ய இயலாது, நீங்கள் தோற்று விடுவீர்கள்னு சொல்கிறாங்க. அதான் உங்களால் செய்ய இயலாது. மிகைத்து விடும்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், அது ஜெயிச்சிடும், நீங்கள் தோற்றுருவீங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ ஆர்வ கோளாறில் நீங்கள் எதை கூடுதலாக உண்டாக்குனீங்களோ அதை ஓரிரு நாள் உங்களுக்கு செய்ய முடியும், கண்டினியூவாக செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது, கடைசியில் விட்டுருவீங்க. அப்போ தோற்றுறீங்கல்ல. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டமாக்குறீங்க, லேசானதாக இருக்கட்டும், நான் கற்றுத்தந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டால் நல்லது. நீங்களாக சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னு கேட்டால் அது உங்களை ஜெயிச்சிடும். அதனால் இப்போ சத்திது ஓ காரிபோ, நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். அடுத்த கேள்வி, ஐமான்கிறவங்க கேட்குறாங்க, இந்தியானாவிலிருந்து கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், உனது கைகளை உனது தோள்களுக்கு நேராக இப்படி உயர்த்துவது பிரார்த்தனையின் ஒழுங்காகும். அல்லாவின் தூதர் இப்படி கூறினார்கள் என்று அபுதாவுத் ஹதீஸை போட்டுட்டு,
துஆவின் போது கைகளை வைக்கும் முறை என்ன என்ற தலைப்பில் ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் மேற்கண்ட ஹதீஸ் நபி அவர்கள் கூறியதாக உள்ளது. ஆனால் ஒரு ஆங்கில இணையதளத்தில் இது சஹாபியின் கூற்றாக உள்ளது. எது சரி? அதாவது நம்ம ஆன்லைன் பிஜேயில் கைகளை எவ்வளோ உயர்த்தணுன்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அந்த பதிலில் இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த ஹதீஸு? உனது கைகளை உனது தோள்களுக்கு நேராக தோள் அளவுக்கு ஒசத்துறது. துவா செய்யும் போது இப்படி வச்சுக்கிறாம இப்படி ஒசத்துறது. தோள் அளவுக்கு ஒசத்துவது என்பது பிரார்த்தனையின் ஒழுங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன் பிஜேயில் இருக்கிறது. அதான் அபூதாவுதுன்னு போட்டிருக்குது. இவங்க கேள்வி என்னென்னு கேட்டால், இதே ஹதீஸை ஒரு ஆங்கில இணையதளத்தில் போடும் பொழுது இது நபியின் கூற்றா இல்லாமல் இப்னு அப்பாஸ் கூற்றுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ நபியின் கூற்று என்பது சரியா? இப்னு அப்பாஸ் கூற்றுன்னா ஆதாரமாக வராதுல்ல. அவர் சொல்லியிருக்கிறார் துஆவின் ஒழுங்கு. அவர் சொன்னால் நம்ம ஏன் கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் தான் நம்ம கேட்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அதே ஹதீஸை ஒரு ஆங்கில இணையதளத்தில் போடும் பொழுது இது சஹாபியின் கூற்றாக சொல்லியிருக்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. அது அந்த ஒரு ஹதீஸ் தான். அது ஒரு ஹதீஸைத்தான் அவர்களும் மேற்கோள் காட்டுறார்கள், நம்மளும் மேற்கோள் காட்டுறோம். அந்த ஹதீஸு ஒரு ஹதீஸ் 2 in 1, 2 ஹதீஸ் இணைந்த ஒரு ஹதீஸ். அது அந்த ஒரு ஹதீஸ் அது அபூதாவுதில் 1274வது ஹதீஸில் இப்னு அப்பாஸ் சொன்னார்னு அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும். அந்த பகுதியை மட்டும் பார்த்தா என்ன செய்யும்? இது இப்னு அப்பாஸ் கூற்றுன்னு தெரியும். ஆனால் அந்த ஹதீஸை முடிக்கும்போது எப்படி வரும்னு கேட்டால், இன்னொரு சனதை போட்டு அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஹதஸனா முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஃபாரிஸ். இது 2 ஹதீஸு நம்பர் போடாமல் ஒன்றை இணைச்சி விட்டாங்க. இணைச்சி விடும்போது அந்த 2வதுல என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னதான் வருது. எப்படி வருது? ஹதஸனா முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஃபாரிஸ், ஹதஸனா இப்ராஹிம் இப்னு ஹம்சா, ஹதஸனா அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மத், அனில் அப்பாஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஅபத் இப்னு அப்பாஸ், அன் அஹீஹி இப்ராஹிம் இப்னு அப்துல்லா, அனிபினி அப்பாஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் இதையே அறிவித்தார்னு வார்த்தை போட்டால், மொத்த ஹதீஸை போடாமல் இந்த வழியாக இதே செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் இப்படி ஒரு சனதில் இருக்கிறது என்று அபூதாவுது கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் சஹாபியின் கூற்றாகவும் உள்ளது, அதே ஹதீஸை ரசூலுல்லாஹ் கூற்றாகவும் உள்ளது. ரெண்டையும் மெர்ஜி பண்ணி அபூதாவுது ஒரு ஹதீஸ்ன்னு போட்டார். ஒரு ஹதீஸ்ன்னு போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆரம்பிக்கும் போது இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொல்லி வருமா, வந்தவுடனே அதுக்குள்ளே இன்னொரு சனதை போட்டு இதே விஷயத்தை இப்னு அப்பாஸ் நபி வழியாக நபி சொன்னதாக அறிவித்திருக்கிறார் என்று அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். இதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அப்போ இந்த ஹதீஸை நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா என்ன செய்ய, ஹதீஸ் முழுசாக வராது. என்னென்று வரேன், இதே விஷயத்தை அப்படின்னு வட்டுரும். இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவித்திருக்கிறாரு. அதை அவங்க அதை கவனிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வசனத்தில் இப்னு அப்பாஸ் சொன்னதாக தான் வருதுன்னு அந்த முன்பகுதியை பார்க்குறாங்க. அபூதாவுடைய மூலத்தில் முன்பகுதியை பார்க்காம பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, இதே ஹதீஸை இப்னு அப்பாஸ் அவர்கள் நபி வழியிலும் அறிவித்திருக்கிறார். அதுக்கு சனதும் போட்டார். சனது இல்லாமல் போட்டால் கூட அதுக்கு பலவீனம் இருக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இதே ஹதீஸை இப்னு அப்பாஸ் நபி வழியிலும் அறிவித்திருக்கிறார் என்று போட்டு அதனுடைய சனது என்ன என்பதையும் அபூதாவுது போட்டுறார். அதனால் நாம் சொன்னதும் சரிதான், அவங்க சொன்னதும் சரி. அவங்க முன்பகுதியை மட்டும் சொல்கிறாங்க, நாம் செய்கிறோம் அந்த ஹதீஸை பின்பகுதியில் நபி சொன்னதும் இருக்கிறது, ரெண்டும் கலந்து இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு முரண்பாடு கிடையாது. அவங்க அந்த பின்பகுதியும் சேர்த்து மொழிபெயர்த்திருக்கலாம்னு பாருங்கள், அல்லது அந்த ஆங்கில இணையதளத்தில் அடுத்த ஹதீஸாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நபி வழியாகவும் இந்த செய்தி வந்திருக்கிறது என்கிற விஷயம் அதில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உம்மு ஐமன்கிறவங்க கேட்குறாங்க, அதாவது ஹைபர் விளைநிலம் பற்றிய ஹதீஸை சில மாதங்கள் முன்பு விளக்கியிருந்தீர்கள். ஹைபரில் நபி அவர்கள் கைப்பற்றிய நிலங்களில் யூதர்களை விவசாயம் செய்ய அனுமதித்து அதன் விளைச்சலில் பாதி தர வேண்டும், விளையாவிட்டால் எதுவும் தர வேண்டியது இல்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். விளையாவிட்டால் தர வேண்டியவில்லை என்பதன் பொருள் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் நான் பொறுப்பாளி அல்ல என்பதுதான். ஏனெனில் வேலைக்கு ஆள் வைத்து விவசாயம் செய்து விளைச்சல் இல்லாமல் போனால் கண்டிப்பாக நஷ்டம்தான் ஏற்படும். நபி அவர்கள் நஷ்டத்தில் பொறுப்பேற்காமல் லாபத்தில் மட்டும் பொறுப்பேற்றார்கள் என்று வருகிறது. இதே போல் நாமும் பிறருடன் செய்யும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில்
இடத்திற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு லாபத்தில் மட்டும் பங்கு பெறலாமா? உதாரணமாக இந்த இடத்தின் அட்வான்ஸையும் வாடகை ஒரு $1000 நான் கொடுத்து வருகிறேன். இந்த வியாபாரத்தில் வரும் வருமானத்தில் எனக்கு 50% தர வேண்டும், அல்லது வாடகையில் பாதி டாலரை நான் கொடுத்து விடுகிறேன், வருமானத்தில் எனக்கு 2.5% தர வேண்டும், அப்படி என்ன நஷ்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் வெற்றி பெற்றவுடனே அந்த ஹைபருடைய பகுதியில் இருந்த பொது நிலங்கள் எல்லாம் இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமாகி போயிடும். யூதர்களுக்கு இருந்தது அந்த நாட்டை, ஹைபருங்கிற தனி நாடு, அன்னைக்கு சின்ன குட்டி குட்டி நாடாத்தானே வச்சுருந்தாங்க. அந்த ஹைபருங்கிற நாட்டோட சண்டையிட்டு ரசூலுல்லாஹ் அதை கைப்பற்றின உடனே அந்த நாட்டில் உள்ள நிலங்கள்லாம் யாருக்கு சேர்ந்துடும்? இந்த அரசாங்கத்துக்கு சேர்ந்துடும். அந்த அரசாங்கத்தில் புறம்போக்காக இருந்தது இந்த அரசாங்கத்தினுடைய உடைமையாக மாறிடும். அது ஹலாலானது, அது சட்டப்படியானது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நிலங்களில் நம்ம போய் விவசாயம் பண்ண முடியாது. அவங்க தான் அங்கே குடியிருக்கிறாங்க, அவங்களால தான் அந்த இடத்த பார்த்துக்கொள்ள முடியும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களை கூப்பிட்டு பேசி இந்த இடங்கள் இப்போ எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, ஏன்னா கவர்மெண்ட் எங்கள் கையில் வந்துருச்சு, அதனால் நாங்கள் தான் அந்த இடங்களுக்கு உரிமையாளராக இருக்கிறோம், பொது இடங்களுக்கு. அதனால் அந்த இடங்களில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிறலாம், பேரிச்சம்பழம் அது மாதிரி உற்பத்தி செஞ்சுக்கிறங்க. உற்பத்தி செஞ்சு நீங்கள் பாடுபட்டு நீங்கள் உழைப்பு செய்யுங்க. எங்களுடைய இடமாக அது இருக்கிறதுனால அதுக்காக வேண்டி அதில் பாதியை தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கேட்குறாங்க. விளைச்சல்ல பாதி, ஒரு 100 மூட்டை வந்துச்சுன்னு சொன்னால் 50 மூட்டை எங்களுக்கு தந்துடுங்க. ஏன்னா இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் தானே, அந்த நிலம் தானே முக்கியமாக. முதலீடு வேறு என்ன, விவசாயத்தில் முதலீடு இருக்கிறது, அதுக்கு போடக்கூடிய விதையெல்லாம் சின்ன அளவில் தான் வரும். நிலத்துடைய மதிப்போடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இருக்கும். இது பெரிய அளவாக இருக்கும். ஒரு இடம் 1 ஏக்கர் 1 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க, அந்த 1 லட்ச ரூபா ஒரு இடத்துல கொண்டு விதைக்கிற நெல் ஒரு 500 ரூபாய்க்கு நெல் வாங்கி விதைச்சா போதும். அது 1 லட்ச ரூபாய்க்கு நெல் வாங்கி விதைக்க தேவையில்லை. அதுக்கு அவங்க போடக்கூடிய முதலீடு என்பது ஒரு சின்ன அளவில் உள்ளதாக தான் இருக்குது. முதலீடுன்னு சொல்ல இயலாது, அல்லாஹ் பெருக்கி தர்றான். அது விவசாயத்தின் மூலமாக அல்லாஹ் அதை உற்பத்தி செஞ்சு தர்றானே தவிர உண்மையில் அவங்க ஒரு முதலீடு அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. அந்த நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இவ்வளோ பெரிய மதிப்புள்ள இடத்தான் எங்களுக்கு சொந்தமாக இருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு தர்றதாக இருந்தால் நீங்கள் வாடகை தரணும். நம்ம இடத்த ஒருத்தர் பயன்படுத்துகிறா இருந்தால் அவர் என்ன செய்யணும், வாடகை தரணும். வாடகையாக கேட்காம, வாடகை என்று சொன்னால் அதாவது அந்த உற்பத்தி ஆனாலும் ஒரு வாடகையை தரணும், உற்பத்தி ஆகாட்டாலும் வாடகை தரணும். வாடகைக்கு விட்டால் தான் அர்த்தம். நான் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டேன், நீங்கள் குடியிருந்தாலும் எனக்கு வாடகை தந்தே ஆகணும், பூட்டி போட்டிருந்தாலும் வாடகை தந்தாகணும். எப்போ என் பொசிஷனை விட்டு உங்கள் பொசிஷனில் வந்துருச்சோ அப்போ எனக்கு அந்த அதிகாரம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நான் வாடகைக்கு ஒரு ஆளுக்கு விட்டேன் என்று சொன்னால் அந்த வாடகைக்கு எடுத்தவர் என்ன செய்யலாம், அவரே குடியிருக்கலாம், அல்லது யாரையாவது குடியமர்த்தலாம் அக்ரிமெண்ட்டில் அப்படி இருந்தால், அல்லது பூட்டி வைத்துக்கலாம். எதையும் பயன்படுத்தாமல் பூட்டி வச்சுக்கிடலாம். நான் பூட்டி தான் வச்சுருந்தேன், வாடகை தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு நிலத்துக்கு என்று வாடகை இருக்கிறது, அந்த வாடகையை தந்து தான் நிலத்தை பயன்படுத்தணும். நம்மளாக ஃப்ரீயாக விட்டு கொடுத்தா அது ஒரு விஷயம். ஆனால் வாடகை கேட்குற உரிமை நமக்கு இருக்கிறது. யார் நிலத்துக்கோ இடத்துக்கோ வீட்டுக்கோ கம்பெனிக்கோ கடைக்கோ சொந்தக்காரராக இருக்கிறாரோ அவர் அதை வேறு ஒரு ஆளுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு அதிகாரம் படைச்சிருக்கிறார். அந்த வாடகை எப்போ கொடுக்கணும்னு கேட்டால், அவர் லாபம் வந்தாலும் எனக்கு வாடகை தரணும். நான் ஒரு கடை வாடகைக்கு விட்டேன், கடை வாடகைக்கு விட்டேன்னு சொன்னால், இல்லைங்க இந்த மாதம் லாபமே இல்லை, வாடகை கேட்காதீங்கன்னா நான் ஒத்துக்குருவேண்ணா? நானாக விரும்பி விட்டு கொடுத்த அது ஒரு விஷயம். சட்டத்தின் பார்வை நான் விட்டு கொடுத்து ஆகணுமா? நீ சம்பாரிச்சா என்ன, சம்பாதிக்கிட்ட என்ன, நீ கோடி கோடியாக சம்பாரிச்சா எண்டையாக தருவ, பேசின வாடகை தானப்பா தருவ. 10,000 ரூபா வாடகைனா நீ 10,000 தான் தரப்போகிற. நீ 5 லட்சம் சம்பாரித்தாலும் எனக்கு தரப்போகிறது 10,000 தான். அதனால் நீ சம்பாத்தியமே இல்லாட்டாலும் அந்த சம்பாத்தியத்துக்காக நான் இதை தரல, வாடகை தான், வாடகைக்கு தந்திருக்கிறேன். அதனால் நீ விளைஞ்சாலும் சரி, விளையாட்டாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, என்னுடைய நிலத்துக்கு நீ வாடகை கொடுத்துரு அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொடுத்து வாங்குறது ஹலாலான ஒரு விஷயம், வாடகைக்கு விடுறது. இப்போ நமக்கு சொந்தமான இப்போ நிலத்தை என்ன செய்கிறோம்னு கேட்டால், யூதர்கள்ட்ட அவங்கள்ட்ட கொடுக்குறோம். கொடுத்து நீ விளைச்சல் செஞ்சாலும் சரி, விளைச்சல் வராட்டாலும் சரி, எங்களுக்கு மாதம் ஒரு 10 மூட்டை கொடுன்னு சொன்னு வைங்க. அப்படி சொன்னால் அது ஹலால் தான். ஏன்னு கேட்டால் அந்த நிலத்தை அவன் பயன்படுத்துகிறான்ல, அதுக்கு தான் அந்த வாடகை. அந்த அவனுடைய தொழிலில் பங்காளிங்கிற அடிப்படையில் கிடையாது. நீ ஏன் நிலத்தை நீ பயன்படுத்துகிற, எனக்கு சொந்தமானது, நான் எத்தனை இதை செய்வேன்,
அதை செய்ய முடியாமல் உன் கண்ட்ரோல் நான் ஒப்பந்தம் போட்டு உனக்கு தந்திருக்கிறேன், அதை நீ பயன்படுத்தினாலும் சரி இல்லாட்டாலும் சரி தரிசாக போட்டாலும் சரி ஒரு ரெக்கார்டு படி உன் பொசிஷனில் வைத்திருக்கிற காரணத்தினால் அதில் எனக்கு எந்த ஒரு வேலையும் ஆதாயமும் நான் பார்க்க முடியாத காரணத்தினால் எனக்கு வாடகை கொடுன்னு கேட்கலாமான்னா தாராளமாக கேட்கலாம். ஏனென்றால் அதில் வாடகைன்னு வரும்போது லாப நட்ட பேச்சே வராது. உனக்கு லாபம் வந்தால் என்ன, லாபம் வராட்டா என்ன, சும்மா லாபம் இல்லாமல் குடும்பமாக குடியிருக்கிறீங்க அதெல்லாம் லாபமாக வரும். லாப நட்ட கணக்கு கிடையாது. என் பொருளை என் காரை பயன்படுத்தினா வாடகை இருக்கிறது, என்னுடைய மோட்டர் பைக்கை நீ பயன்படுத்தினால் நான் வாடகை அதுக்கு வாங்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாங்கிற விஷயம் அது பெருந்தன்மையை சேர்ந்தது, எனக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய வீடு வாசல் தோட்டம் துறவு எதை வேண்டுமானாலும் நான் அதை ஒருத்தனுக்கு பயன்படுத்த கொடுத்து விட்டு வாடகையை வாங்கிக்கலாம்ல. இது வந்து சட்டப்படியான ஒரு உரிமை. ரசூல்லா என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துக்கு வாடகை நிர்ணயிச்சோம்னு சொன்னால் அவனுக்கு தர இயலாது. அதை லாபம் வராமல் நான் எப்படி வாடகை தருவேன் அப்படின்னு அவன் நினைப்பான், ஏற்றுக்கிற முன் வரமாட்டான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ வாடகையில் அவனுக்கு சலுகை கொடுக்குறாங்க. என்ன சலுகை? நீ வாடகை தான் தரணும். அந்த வாடகையை எதுக்கு தரணும்னு கேட்டால், உற்பத்தி ஆகுது இல்லையா, அப்போ நீ தந்தால் போதும். உற்பத்தி ஆகலான்னு நீ தர வேண்டியதில்லை. எனக்கு வர வேண்டிய வாடகையைத்தான் நான் விட்டு கொடு. ஒரு கடையை நான் வாடகை கொடுக்குறேன், ஒரு ஆள் கொடுக்குறேன், கடையை வாடகை கொடுத்து என்ன செய்கிறேன்னு கேட்டால், எனக்குள்ள வாடகை இவ்வளோ தந்துரு, ஆனால் அந்த வாடகையை உனக்கு நஷ்டமாக இருந்தால் எனக்கு தராத அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு வரக்கூடிய வாடகையே அந்த வருவாயை நான் வேணான்னு நான் விட்டு கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் நான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சேன், அக்ரிமெண்ட் போட்டாங்க. நீங்கள் உற்பத்தி ஆகுறதுல பாதி எனக்கு கொடுத்துருங்க, அதான் வாடகை, அதாவது கமிஷனுங்கிற அடிப்படையில். அப்படி உண்மை இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் தர வேணாம், விட்டு கொடுக்குறேன். அப்போ எனக்கு வர வேண்டியதை நான் விட்டு கொடுக்குறேன்ல, அது எனக்கு லாஸ் தானே. அது நஷ்டத்தில் பங்கு ஏற்கலான்னு எப்படி வரேன்? நஷ்டத்தில் அதிக பங்கு ரசூலுல்லாஹ் தான் ஏற்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமதியான ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க, எதுவுமே உற்பத்தி ஆகலைங்கிறான். அதுக்கு அவன் செலவழிச்சது 10,000 ரூபா செலவழிச்சிருப்பான். நான் கொடுத்துருக்கிறது 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலத்தை கொடுத்துருக்குறேன், அதுக்கு நான் எந்த ஒரு ஆதாயமும் நான் பெறலை, ஏலாட்டி விட்டுருப்பான், நான் தரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த அக்ரிமெண்ட் என்பது அவங்களுக்கு வர வேண்டிய ஆதாயத்தை வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நஷ்டத்தில் பங்கேற்கிறது. நஷ்டத்தில் பங்கேற்காமல் விட்டார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்னு இருக்கேன்னா, விளைஞ்சாலும் கூடு விளையாட்டாலும் கூடு அப்படி சொன்னால் தான் என்ன செய்யும், நஷ்டத்தில் பங்கு ஏற்கலை வட்டி மாதிரி பேசுகிறாருன்னு வரும். ரசூலுல்லாஹ் என்ன அழகாக பேசுகிறாங்க, கிடைச்சுன்னா கொடுப்பா, கிடைக்கலன்னு சொன்னால் அது வாடகை நீ தராத, அதுக்கு எந்த இதுவும் வேண்டியதில்லை, எனக்கு தர வேண்டியதில் நீ தர வேண்டியது இல்லை. அப்போ நஷ்டத்திலும் ரசூலுல்லாஹ் பங்கேற்றாங்கன்னு வருதே தவிர, நஷ்டத்தில் பங்கேற்காமல் பங்கு சேரலாம்ங்கிறது அதில் நஷ்டம் தானே. இது அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருப்பது நஷ்டம்தான். அந்த மாதிரி அடிப்படையில் இப்போவும் செய்யலாமான்னா நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்னா உங்களுடைய இடத்துல செய்யலாம். நீங்கள் சொல்கிற ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு அது செய்யலாமாங்கிறியா, அது சின்ன தொகையாக இருக்கும். ஒரு இடம் உங்கள் பில்டிங்கு கட்டடம் வச்சுருக்கிறீங்க, அது 5 கோடி ரூபா மதிப்பு உள்ளது, அதை ஒரு கடை வைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்கலாம்? இந்த அப்போ 5 கோடி ரூபா பெருமானம் உள்ள கடை உனக்கு தந்திருக்கிறேன், இதுக்கு நிர்ணயித்த வாடகை எனக்கு அதை வாங்கலாம், நான் அப்படி வாங்க விரும்பலை, அதில் நீ லாபம் அடைஞ்சேன்னு சொன்னால் நீ எனக்கு பாதி உனக்கு பாதி, உன் முதலீடை விட என்னுடைய அந்த சொத்துடைய மதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கும் பாதி உனக்கும் பாதி. ஒன்றுமே கிடைக்கலையா, நஷ்டமாகி போச்சா, எனக்கு எதுவும் தர வேணாம், எனக்கு வரணும்ல அதுலேருந்து, எனக்கு நானே அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறேன், நீனு ஏற்றுக்க அப்படின்னு ஒருத்தருக்கு கடையை வாடகைக்கு விடலாம்னா தாராளமாக விடலாம். ஏன்னா இந்த ஹைபர் நிலத்தை விட்ட அதே அடிப்படை இதில் இருக்கிறது. நீங்கள் உதாரணம் காட்டுறது என்னென்னு கேட்டால், உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொண்டு கொடுத்துட்டு ஒருத்தன் வேறு ஒருத்தன் சொந்தக்காரன் ஒருத்தன் தனியாக இருப்பான், அவன் தான் அது ஓனர். நீங்கள் ஒரு அட்வான்ஸு கொண்டு கொடுத்து அதை கையில் வச்சுக்கிட்டு நான் அதுக்கு பங்கு போட்டேன்னு இப்படி சொல்லுவீங்க. அந்த இடம் உங்கள் இடமே இல்லையே, இன்னொருத்த இடத்துல நீங்கள் வாடகைக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, வாடகைக்கு எடுத்த இடத்த போய் என்ன செய்கிறீங்க, ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் விற்பனை செய்கிற மாதிரி வருது. அது செய்ய முடியாது. உங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டடத்துக்கு இதை செய்யலாம். நீங்கள் அந்த பில்டிங் உங்களுடையதாக இருக்கணும், அந்த கட்டடம் உங்களுடையதாக இருக்கணும், அதுக்குன்னு வாடகையை நீங்கள் வாங்கலாம். அல்லது வாடகையை வாங்காமல் கிடைச்சா கூட கிடைக்காட்டு போடான்னு சொல்லி ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் பேசி செஞ்சோம்னா அதுலேயும் நம்ம நஷ்டத்துக்கு பங்கெடுக்க தான் செய்கிறோம். நம்ம கிடைக்கணும்ல, அந்த ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்துக்கு ஏதாவது நம்ம கிடைக்கணுமா இல்லையா, அது இல்லாமல் போகுதுல்ல, அந்த நஷ்டத்தை நம்ம பொருந்தி கொள்கிறோமா இல்லையா, அப்போ நமக்கு நஷ்டம் வரத்தான் செய்யுது. அப்படி விளைவிக்கணும். சில மாதங்களுக்கு முன்னர் சொத்து பங்கீடு சம்பந்தமாக தாங்கள் அளித்த பதிலில் 2 சந்தேகம். அதாவது இறந்தவர் மரணிக்கும் போது உயிருடன் இருந்தவர்கள் ஒரு இளைய மகள் மூத்த மகளுடைய
ரெண்டு மகன்கள், ஒரு மகள். மூத்த மகளுடைய பிள்ளை, மூத்த மகளுடைய 2 மகன்கள், மூத்த மகளுடைய ஒரு மகள், இவங்க தான் உசுரோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த இறந்தவருக்கு சகோதரன் வழியாக சகோதரனுடைய மகன் 2 பேர், சகோதரனுடைய மகள் ஒரு ஆள் இருக்கிறாங்க, சகோதரியுடைய மகன் ஒரு ஆள், சகோதரியுடைய மகள் ஒரு ஆள் இருக்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே சகோதரி தான், இந்த கேள்வி கேட்டவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த சமீனாங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அந்த பதிலில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த இப்படி தான் பங்கு வைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு வந்து உரிய ஆதாரங்களோடு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அந்த இதை சொல்கிறீங்க, மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, தக்க ஆதாரத்தோடு அதை விளக்குங்க, அந்த சட்டத்தோடு விளக்குங்கன்னு திருப்பி ஒருக்கா கேட்குறாங்க. அதனால் ஏற்கனவே சொன்ன அந்த கேள்வி தான், அந்த பதில் நம்ம சரியான பதில் தான் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் சொல்லலை. வாரிசு உரிமைக்கு நம்ம எப்பவும் ஆதாரம் சொல்ல மாட்டோம், இவருக்கு உள்ள இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடுவோமே தவிர ஆதாரங்களை சொல்கிறது இல்லை. அதனால் இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. இது முதல்ல விளக்கி, அந்த வாரிசு உரிமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், சொத்து பிரித்தல் இருக்கு இல்லையா, அந்த சொத்து பிரித்தல் என்பது வந்து 2 வகையில் வந்து இஸ்லாத்தில் இருக்கிறது. சொத்தை பிரித்தல் என்பது வந்து ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, இறந்தவருடைய சொத்தை வந்து இன்னென்ன உறவுகளுக்கு இன்னென்ன அளவு கொடுங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், அந்த பங்கு கொடுத்து முடித்தது போக மிச்சம்னு இருக்கும்ல, அந்த மிச்சமாக இருக்கிறத வந்து அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த மிச்சமாக இருக்கிறத வந்து இறந்து போனவருடைய நெருங்கிய ஆண் வாரிசு கொடுத்துருங்க. இறந்து போனவருக்கு இருக்கிற ஆண் வாரிசுகளில் யார் நெருக்கம்னு பார்க்கணும், அவருக்கு மிச்சத்தெல்லாம் கொடுத்துடணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு தாய் ஒன்று, தகப்பன் ஒன்று, மகன் ஒன்று இருக்கிறாங்கன்னு வைங்க. தாய்க்கு 6ல் 1 கணக்கு மார்க்கத்தில் இருக்கிறது, 6ல் 1 கொடுத்துருங்க. தகப்பனுக்கு 6ல் 1 கணக்கு இருக்குது, கொடுத்து முடிச்சிட்டிங்க. மகனுக்கு இவ்வளோன்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை. அவனுக்கு ஏன் சொல்லப்படலைன்னு கேட்டால் மிச்சம் அவனுக்கு போயிடும். அப்போ 6ல் 1 6ல் 1 2 பேருக்கு 6ல் 1ன்றா என்னமாச்சு, 1/3 போயிடும். 2 பேருக்கு சேர்த்து என்ன செய்யணும், 3/4 பங்கு போயிடும். மீதி உள்ள 2 பங்கு யாருக்கு வரும், மகனுக்கு வந்துடும். இந்த மகனுக்கு இவ்வளோன்னு கூட மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், இறந்தவருக்கு நெருக்கமான ஆண் யாருன்னு பார்க்கணும். நெருக்கமான ஆண் இருந்தார்னு சொன்னால் அந்த நெருக்கமான ஆண் என்ன செய்யணும், அவர் வந்து அந்த மிச்சத்தை அவர் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் வந்து அந்த வாரிசு உரிமையுடைய சட்டம். அந்த அடிப்படையில் உதாரணம், ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு வந்து தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகனும் இருக்கிறான், அண்ணனும் இருக்கிறான்னு வைங்க. இறந்தவருக்கு அண்ணனுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது, இறந்தவருக்கு நெருக்கமான உறவு என்பதில் மகன் முதல்ல வருவானா அண்ணன் முதல்ல வருவானா? இறந்துட்டார் ஒரு ஆள், அவருக்கு மகன் தான் அவருக்கு நெருக்கமான ஆள், அவரோட அண்ணங்கிறது கொஞ்சம் தூரமான ஆள். அல்லது மகன் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு சித்தப்பா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாருன்னு வைங்க. இதில் யார் நெருக்கமான ஆள், அண்ணன் நெருக்கமான ஆள். சித்தப்பாவும் இருக்கார் ஒரு ஆளுக்கு, அண்ணனும் இருக்காருன்னு சொன்னால் அண்ணன் இருந்தால் சித்தப்பா கிடைக்காது. ஏன்னு கேட்டால், அந்த மிச்சம் உள்ள பங்கை கொடுப்பதற்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்ன மீதி இருக்கிறதோ அந்த மீதி உள்ளதை பூரா அவன்கிட்ட கொடுத்துருங்க. யார்கிட்ட கொடுத்துருங்க, அவுலா ரஜுலின் ஜக்கரின், ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் சட்டம். அந்த அடிப்படையில் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4வது அத்தியாயத்தில் 11, 12 2 வசனங்கள் தான் வாரிசு உரிமையை பற்றி பேசுகிற வசனங்கள். 4, 11, 12 அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், கணவனுக்கு 4ல் 1 கொடுக்கணும், பாதி கொடுக்கணும். அதாவது மனைவியுடைய சொத்தில், மனைவி இறந்துட்டான், அந்த மனைவிக்கு வந்து புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ கணவனுக்கு காவாசி சொத்து கிடைக்கும். அந்த மனைவிக்கு புள்ள இல்லைன்னு வைங்க, மனைவியுடைய சொத்து சரிபாதி புருஷனுக்கு கிடைச்சிரும். இது அல்லாஹ் அந்த 4, 11, 12 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி கணவன் இறந்துட்டான், மனைவிக்கு என்ன பங்குன்னு கேட்டால், மனைவிக்கு 8ல் 1 கொடுப்போம். எப்போ இந்த கணவன் செத்துப்போன கணவனுக்கு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னான், செத்துப்போன கணவனுக்கு புள்ள இல்லாமல் இருந்தால் அப்போ இவளுக்கு 4ல் 1 கிடைச்சிரும். அப்போ கணவனுக்கு கணவனுடைய சொத்துலேருந்து மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும், 4ல் 1 கிடைக்கும். அப்படி ஒன்று இருக்குது. மகள் இருக்கிறாங்க, மகளுக்கு நிர்ணயித்த பங்கு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு, ஒரு மகள் என்றால் பாதி. ஒன்றுக்கு மேற்பட்ட மகள் 2ஓ 10ஓ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மொத்த சொத்தில் 3ல் 2,
அதாவது 30 ரூபா இருந்துச்சுன்னா 20 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. யார்? இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் சமமாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஒரே 30 ரூபா இருக்குது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, 15 ரூபா அவளுக்கு போயிடும். மீறி 15 என்ன நெருக்கமான ஆண்டு வருதில்ல, அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, அவன் அந்த சொத்தை பிரிக்கிறான் இருந்தால் 3 பொம்பளை பிள்ளைக்கு என்ன பங்குன்னு கேட்டால் 2/3, 3/2. அப்போ 30 ரூபா இருந்தால் 20 ரூபா எடுத்துடணும். 20 ரூபா எடுத்து இந்த 3 பேரை சமமாக பிரிச்சுக்கிறணும். 3 லட்ச ரூபா இருந்தால் 2 லட்ச ரூபா இவங்க எடுத்துக்கிறலாம். அந்த 1 லட்சம் தான் வேறு ஆட்களுக்கு மற்றவங்களுக்கு போகும். மற்றவங்களுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா நெருக்கமான ஆணுக்கு போயிடும். இதுதான் அதனுடைய சட்டம். அதே மாதிரி தாய்க்கு 1/6, தந்தை வந்து 2 கிரவுண்ட்லேயும் வருவார். அதாவது தந்தைக்கு 1/6 கிடைக்கும். வேறு ஆண் வாரிசே இல்லைன்னு சொன்னால் மிச்சம்லாம் அவருக்கு கிடைச்சிடும். மகன் இல்லாமல் இருந்தால், மகன் இல்லாத சொத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால், மகன் இல்லை வாப்பா இருக்கார், அப்போ எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறத வாப்பாட்ட கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா மகனுக்கு அடுத்து ஒருத்தனுக்கு நெருக்கமான ஆள் தந்தை. மார்க்கத்தில் இந்த படித்தம் வச்சுருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு நெருக்கமானவன் என்பது வந்து ஃபஸ்ட்டு வந்து மகன், 2வது வந்து தகப்பன், 3வது சகோதரன், 4வது தகப்பனுடைய சகோதரன், அது சித்தப்பா பெரியப்பா. இந்த 4 கேட்டகிரியில் தான் வர்றாங்க. இதில் வந்து அவர் முதல் இருந்தாருன்னா அந்த 3 பேருக்கு கிடைக்காது. மகன் இருந்துட்டான்னு சொன்னால் அண்ணனுக்கு கிடைக்காது. வாப்பாவுக்கு அந்த பங்கு கிடைக்கும், 1/6 கிடைக்கும். இந்த மிச்சம் உள்ளதெல்லாம் எடுப்பார் இல்லையா, அது கிடைக்காது. சித்தப்பா கிடைக்காது, அண்ணனுக்கு கிடைக்காது. ஏன் அண்ணனுக்கு கிடைக்காது? மௌனே இருக்க முறை அண்ணனுக்கு என்ன வேலை, மகனே இருக்கிறான். இது எல்லாமே அந்த ஒரு ஹதீஸ் தான். இது அவுலா ரஜுலின் தக்கரின், ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு. அப்போ 10 ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அந்த 10 வாரிசுகளில் அவனுக்கு நெருக்கமான உறவுங்கிறது மகன்கிற உறவு தான். அதுக்கப்புறம் தான் தந்தைங்கிற உறவு, அதுக்கப்புறம் தான் சகோதரங்கிற உறவு, அதுக்கப்புறம் தான் சித்தப்பா பெரியப்பாங்கிற உறவுங்கிற வகையில் அதை வந்து மார்க்கம் வகைப்படுத்தி வச்சுருக்குது. அந்த ஒரு ஹதீஸ் தான் அவ்வளோக்கு ஆதாரம். எல்லாம் நிறைய ஆதாரம்லாம் கிடையாது. வாரிசுரிமை கிடைக்கிற ஆதாரம் அவ்வளோதான். 4, 11, 12 வசனமும் இந்த ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிற கேஸில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சொல்கிற கேஸில் அதாவது இறந்துட்டார்ல, இறந்தவருக்கு ஒரு மகள் இருப்பதாக சொல்கிறீங்க. மகளுக்கு தெளிவாக பங்கு சொல்லியாச்சு, பாதி. ஒரு மகள் தானே சொல்கிறீங்க, சரி. அடுத்து யார் இருக்கான்னு கேட்டால், மூத்த 2 மகளில் ஒரு மகள் முதல்ல மூத்தா போயிட்டாங்க, மூத்த மகள், அவங்களுக்கு பிள்ளை இருக்கிறதா சொல்கிறீங்க, சரி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறீங்கன்னா சகோதரனுடைய பிள்ளைகள் இருப்பதாகவும் சொல்கிறீங்க. இப்படி வைக்கும் பொழுது மீதி உள்ளதை இப்போ யாருக்கு கொடுக்கறது? நிர்ணயித்த பங்கு உங்களுக்கெல்லாம் கிடையாது. யாருக்கு? மகளுடைய பிள்ளை என்பதற்கு 6/1, 7/1 கணக்கு கிடையாது. அண்ணன் பிள்ளைகளுக்கு என்பது அப்படியும் கிடையாது. மீதி உள்ளது தான் போகும். மீதி உள்ளது போவதற்கு வந்து ஒரே கேட்டகரி தான். என்ன கேட்டகரி? நெருக்கமான ஆண் வாரிசு. ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு யார்? மூத்த மகள்ங்கிறீங்க, அவங்க மகள் பெண் வாரிசு, அவங்களுக்கும் கிடைக்காது, அவங்க பிள்ளைகளுக்கும் கிடைக்காது, பங்கு தான் கிடைக்கும். ஆனால் சகோதரன் என்பது யார்? ஆண் வாரிசு. இறந்தவருக்கு நெருக்கமான உறவு யார்? சகோதரன். அந்த சகோதரன் இப்போ இல்லைன்னு சொன்னால் சகோதரனுடைய மகனுக்கு கிடைக்கும். எப்போ ஒன்றும் மகனுக்கு கிடைக்கிறதோ அப்போ மகள் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க, 2க்கு 1ங்கிற வகையில் பிரிச்சுக்கிடுவாங்க. உதாரணமாக ஒரு ஆணும் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்கன்னா அப்போ மகளுக்கு பங்கு போட மாட்டோம். சொத்தை பிரிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு ஆம்பளை புள்ள 1, பொம்பளை புள்ள 1, இது தனியாத்திக்கு வச்சுருவோம். மீதி உள்ள ஆளுக்கெல்லாம் பங்கு வச்சு முடிச்சிடுவோம். முடித்ததுக்கு பிறகு என்ன மிச்சமாக இருக்குதோ அதை வந்து இந்த ஆண் வாரிசு எடுத்துக்கிறவான்ல, எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய சகோதரியும் சேர்த்துக்கிறவான். அதில் சேர்த்து இவன் 2 அவ 1 அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அந்த கணக்கு புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இறந்து போனவருக்கு மனைவி இருக்கிறாங்கன்றா பாதி கிடச்சிடும். மனைவி இல்லாமல் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் சகோதரி புள்ளி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சகோதரி இதில் வரமாட்டாங்க. சகோதரி இதில் வரமாட்டாங்க. ஆண் வாரிசான வரணும். மீத உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் வந்து ஆணாக இருக்கணும். அப்போ சகோதரி மகன்னு சொல்லும்பொழுது சகோதரி ஆண் கிடையாது. மீதி உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வந்து மகளுடைய மகள்னு வருது. மகளுடைய மக மூத்தா போயிட்டான், மகளுடைய மகள் தான் இருக்குது. மகளுடைய மகள்ங்கிறது ஆண் வாரிசா? இல்லை, பெண் வாரிசாக வருது. அவங்களுக்கு மீதி உள்ளது கிடைக்காது. மீதி உள்ளது கிடைக்கிறவன் யாருன்னா சகோதரனுக்கு தான் வருவான். இப்போ அவன் தான் ஆம்பளையாக இருக்கிறான். சகோதரனுக்கு கிடைக்கிறது இப்போ சகோதரன் இல்லாதனால அந்த சகோதரனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கிறாங்க? ஒரு மகன் ஒரு சகோதரன் வழியாக 2 மகன் 1 மகள்னு போட்டிருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த பாதி சொத்தை எடுத்து இந்த சகோதரனுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, சகோதரனுடைய இடத்துல சகோதரனுடைய மகன் வருவான். ஒரு மகன் வரும்பொழுதெல்லாம் அவனுடைய சகோதரியும் சேர்த்துக்கிடுவான்.
அவனுக்கு தான் மீதி உள்ளதை எடுத்துக்கிடுவான். மீதி உள்ளதை எடுத்துக்கொண்டு எப்படி எடுப்பான்னு கேட்டால் அவனுக்கும் அவன் சகோதரிக்கும் சேர்த்து அவன் ரெண்டுக்கு ஒன்று பிரித்து கொள்ளணும். அந்த கேட்டகரியில் சகோதரனுடைய மகனுக்கும் மகளுக்கும் சேர்த்து மீதி பாதி சொத்து வரும். அந்த பாதி சொத்தை இந்த 3 பேர் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1ங்கிற கணக்கில் பிரிச்சுக்கிறணும். அப்போ 5 பங்காக போடணும். அந்த பாதியை ஒரு பாதியை மனைவி கொடுத்துருவீங்க. மீதி உள்ள ஒரு பாதியை 5 பங்காக போட்டு ஒரு மகனுக்கு 2 பங்கு, ஒரு மகனுக்கு 2 பங்கு, ஒரு மகளுக்கு வந்து 1 பங்கு. 2 மகன் இருக்காங்க இல்லை, ஆளுக்கு 2 மீதி 1 இருக்குது, அந்த 1 மகளுக்கு. இப்படி 5 பங்காக அதை பிரிச்சிடணும். அப்போ மொத்த சொத்தை அப்படி பிரிக்கிறதா 5 பிரிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம பங்கு வைக்கிற அந்த தொகை இருக்கிற பேசிக்கான தொகை அதனுடைய அளவு அதிகரிக்கணும். ஏன்னா 2லேருந்து 2 எடுத்து பாதியை கொடுத்துட்டா பாதி தான் இருக்குது. இப்போ 2ல் பிரிக்க முடியாது. அப்போ 2ல் பிரிக்காமல் என்ன செய்யணும்னு கேட்டால் 10 பங்கு ஆக்கணும். மொத்த சொத்தை வந்து 10 பாகமாக பிரிச்சிடணும். வழங்குதா? எவ்வளோ எல்லா வீடு வாசல் காசு பணம் எல்லாத்தையும் மொத்தமாக டோட்டலாக கூட்டி அதை என்ன செய்யணும், 10 பாகமாக அதை வச்சிடணும். 10 பாகத்தில் வச்சு அதில் 5 பாகம் மனைவிக்கு போயிடும் பாதி, மீதி 5 இருக்கிறது. அந்த 5ல் வந்து 2 இவனுக்கு 2 இவனுக்கு 1 அவளுக்குன்னு வந்துடும். அப்போ முடிஞ்சாயிரம். அப்போ 10 பாகத்திலிருந்து தான் இந்த பங்கு பிரிக்க முடியும். கணக்குப்படி பிரிக்க நுழைஞ்சோம் என்று சொன்னால் மொத்த சொத்தை 10 பங்காக போட்டுருங்க. வழங்குதா? 15 லட்சம் இருந்துச்சின்னு சொன்னால் அதை 10 பங்காக போடுங்க. அப்போ 10 பங்காக போட்டால் ஒன்று 15,000 வரும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 1,50,000 ரூபா இருக்குன்னு வைங்க, 15 லட்சம் இருக்குன்னு வைங்க. அப்போ 7,50,000 லட்சம் ரூபா வந்து யாருக்கு போயிடும்? அவளுடைய மனைவிக்கு மகளுக்கு போயிடும் பாதி. மீதி 7,50,000 லட்சம் ரூபா இருக்கிறதுல வந்து இவங்க எத்தனை 5 பேர் பிரிச்சுக்கிறணும். 5 பேர் எப்படி பிரிப்பாங்க? வந்து 5 பிரிக்கிறதா இருந்தால் 3, 3, 1.5, 3 ஒரு ஆம்பளைக்கு, 3 ஒரு ஆம்பளைக்கு, 1.5 வந்து பொம்பளைக்கு, 7,500 ஆயிரும். அப்போ இந்த மொத்த உங்கள் கணக்கு பிரகாரம் என்ன வரும்னு கேட்டால் மொத்த சொத்தை 10 பங்காக பிரிங்க. 10 பங்காக பிரித்து அதில் சரிபாதியை மனைவிட்ட கொடுத்துருங்க. இன்னொரு சரிபாதி எடுத்து சகோதரன் தான் ஆண் வாரிசாக இருக்குது. நெருக்கமானவன் யாருன்னு கேட்டால் சகோதரன் தான் ஆண் வாரிசு. அவனுடைய பிள்ளை அவன் இல்லாதனால அவன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கு 2 இருக்கிறதுனா 5 பிள்ளைகள் 3 பிள்ளை இருந்தாலும் ஆம்பளைக்கு 2ன்னு கணக்கு பிரகாரம் 5 கணக்காயிரும். 5 பங்கு வச்சு ஆம்பளை பிள்ளைக்கு 2, பொம்பளை பிள்ளைக்கு 1 கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னது தான் இது. நீ ஆதாரத்தோடு கேட்டதுனால அந்த ஆதாரம் இவ்வளோ தான். 4, 11, 12 வசனம் 1 புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸு ஒருவன் பங்காளிகளுக்கு கொடுத்தது போக மிஞ்சி இருக்கிற தொகையை நெருக்கமான ஆண் வாரிசு கொடுங்கன்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நெருக்கமான ஆண் வாரிசு யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யார் இப்போ நெருக்கமான ஆண் வாரிசு? சகோதரன் தானே. மகள் வந்து மூத்த மகள்ங்கிறது நெருக்கமான ஆண் வாரிசு கிடையாது. அப்படிங்கிறதுனால செஞ்சுருக்குது. முஸ்லீம் அல்லாத நவீதுங்கிறவர் கேட்குறாரு, அரோராவாக கேட்குறார். முஸ்லீம் அல்லாத நாடுகளில் உள்ள பலர் இஸ்லாத்தை தங்கள் நாடுகளுக்கு பொருந்தாத மதம் என்றும் அதனால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் தாக்க தொடங்கியுள்ளனர். முஸ்லீம் அல்லாத நாடுகளில் முஸ்லீம்கள் எதிரான இந்த சீற்றத்தை நாம் எவ்வாறு கையாள்வது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கையாள்வதுக்கெல்லாம் வந்து சமயோசிதமான விஷயந்தான். இதெல்லாம் இது லட்சக்கணக்கான வகையில் நீங்கள் பிரச்சனை சந்திப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படி செய்யணும்லாம் வழிகாட்ட முடியாது. நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இஸ்லாத்தை வந்து வெறுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக லண்டன் போன்ற இடத்துல பெரும்பாலான ஒரு கூட்டம்லாம் போட்டு என்ன செய்யுங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. எதனால்? நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து முஸ்லீம்கள் நிறைய புகுந்துட்டாங்க, அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீமை வெளியேற்றுன்னு சொல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களை வெளியேற்றுன்னு ஒரு போர்வை போட்டுட்டு வெளியேற்றுறாங்க. அந்த இன உணர்வை தூண்டி விடுறாங்க. அப்படி தூண்டி விட்டு செய்வார்களே ஆனால் நம்ம சமயோசிதமாக நீங்கள் தான் என்ன செய்யணும், அதில் எந்த மாதிரி இதை நடந்து கொண்டால் அது செய்யணுமே, அதில் வந்து ஒரே ஒரு நபர் எடுக்கிற முடிவை கொண்டுலாம் தீர்மானிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான எல்லா முஸ்லீம்களும் நீங்கள் அங்கே ஒன்று சேரணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு விதமான முடிவை எடுக்கணும். அப்படி எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு நான் இப்படி சொல்கிறதுனால செஞ்சிட போகிறாங்களா? செய்ய முடியாது. அந்த நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி யோசனையை எனக்கோ யாருக்கோ சொல்ல முடியுமா? முடியாது. யார் அதை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முடியும். அதனால் அந்த வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. வெறுப்பு இருக்குதுன்னு சொன்னால் வெளியேற சொல்கிறான்னா, வெளியேற சொல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? எந்த மாதிரி அரசியல் நடவடிக்கை தான் எடுத்தாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ கட்சி தலைவர்களை போய் சந்திக்கணும். யார் முக்கியமான காரண கருத்தவாக இருக்கணும் அவனை போய் சந்தித்து பேசணும். நாங்கள் வந்து என்னடா செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்ததுனால உனக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத விளக்கணும்.
நாங்கள் கள்ளத்தனமாக வரலையே, சட்டப்படி தான் நான் வந்திருக்கோன்னு புரிய வைக்கணும். அப்படி நீங்கள் சமயோசிதம், ஆனால் சிங்கிளாக ஒரு ஆள் செய்ய முடியாது. அப்போ முதல்ல என்ன தேவைப்படும்னு அந்த மாதிரி பாதிக்கப்படுற இடங்களில் முஸ்லீம்களுக்கு மத்தியில், அது குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை உண்டாக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய என்ன, இது ஒரு பிரச்சனை, இது பிரச்சனை தான் அவனுக்கு விளங்க வைக்கணும்ல. எல்லோரும் கூப்பிடுறோம், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படி செய்யலாம், எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போனாங்கன்ட்டு வைங்க, தீர்வு கிடைச்சிடும். இவன் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்லன்றது தான் தீர்வு கிடைக்காது. இதுக்கு அதனால் தீர்வு என்பது முதல்ல அவங்க எல்லோரும் ஒன்றுபட்டு மசோரா பண்ணது தான் முறைய தீர்வு. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்ததாக நவீதுங்கிறவர் கேட்குறாரு, அமெரிக்காவில் பெரும்பாலான மசூதிகள், அதாவது பள்ளிவாசல்கள், தங்கள் உறுப்பினர்களை மொழி அல்லது நாட்டின் பெயரால் குழுவாக்கி நிதி திரட்டுகிறார்கள். உதாரணமாக தமிழ் முஸ்லீம் குழு, உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் குழு போன்றவை உள்ளன. சில நேரங்களில் திரைக்கு பின்னால் எந்த குழுக்கள் அதிக பணம் சேகரிக்கின்றன என்பதில் போட்டி இருக்கும். மசூதிக்கு நிதி திரட்டுவதற்கு சரியான அணுகுமுறையா, ஒவ்வொருவரையும் அவர்களின் மொழி அல்லது நாட்டை விட முஸ்லீம்களாக கருத வேண்டும் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது வசூல் பண்ணுறாங்களாம். வசூல் பண்ணும் பொழுது அந்தந்த இனத்தின் அடிப்படையில் வசூல் பண்ணுறாங்க. தமிழ் முஸ்லீம் குழு உண்டு, ஒரு சாரார் வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாகிஸ்தான் முஸ்லீம் குழு உண்டு, ஒருத்தன் வசூல் பண்ணுவான் போல இருக்குது. உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் குழுன்னு சொல்லி வசூல் பண்ணுறான். அப்படி வசூல் பண்ணும் பொழுது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலைமைக்கு தக்கவாறு வசூல் பண்ணுறத விட்டுட்டு எல்லோரும் முஸ்லீம்ங்கிற வகையில் வசூல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அது சரி வராது. ஏன்னு கேட்டால், அந்தந்த நிர்வாகம் தனித்தனி பள்ளிவாசல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தமிழ் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கிட்டீங்க. ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலை நீங்கள் தமிழ் முஸ்லீம் தான் பயன்படுத்துவீங்க. அதனுடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருப்பீங்க. அதுக்கு போய் பாகிஸ்தான் முஸ்லீம்கிட்ட கிட்ட அவன் எப்படி தருவான்? ஏன்னா அவன் ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பான், அவனுக்கு தேவைப்படும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு என்று சொல்லி போய் வசூல் பண்ண இப்படி தப்பாக இருக்க முடியும்? அது அனைவரையும் இப்படி ஒன்றா சேர்க்குற, இப்படி ஒன்றா சேரும்னு நான் கேட்குறேன். ஒன்றா சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரசாங்கம் இருந்தால் உத்தரவு போட்டு ஒன்றா சேர்க்கலாம். தமிழ் முஸ்லீம்னு ஒருத்தன் இருக்கான், நீ உருது முஸ்லீம் கூட போய் சேரணும், அவன் சேருவானா? உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் அதை களைச்சி போட்டு எங்களோட சேரன்னா அவன் என்ன செய்வான்? நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வர்றீன்னு அவன் எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் அவரவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் அவங்கவுங்க செயல்பட்டுக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோமே, நீங்கள் வெளிநாடு உள்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோமே, தமிழ்நாட்டிலே வடக்கு தெரு பள்ளிவாசல், தெற்கு தெரு பள்ளிவாசல்னு இருக்கும், அல்லது பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல்னு இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு அவங்க தனியாக தான் வசூல் பண்ணுவாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இவங்க தனியாக தான் வசூல் பண்ணுவாங்க. ரெண்டு பள்ளிக்கும் சேர்த்து வசூல் பண்ணி பிரிச்சுக்கிறோன்னா ஒத்துக்கிறவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், பெரிய பள்ளிக்கு அதிகமான மக்கள் நன்கொடை கொடுக்குறவங்களா இருப்பாங்க, சின்ன பள்ளி கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க, ஆளுக்கு பாதி கொடுக்க இப்படி மனசு ஒத்துக்கிற மாட்டான். அதனால் லோக்கலில் இருக்குத, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி உள்நாட்டில் இருக்குத. நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு பள்ளிவாசலும் தனித்தனியாக தான் வசூல் பண்ணுறாங்க. ஊரில் மொத்தமாக வசூல் பண்ணி எல்லா பள்ளிக்கும் சமமாக பிரிச்சுக்கிறாங்களா? ஒரு ஊரை சொல்லி மதுரை முஸ்லீம்கள் அப்படின்னு வசூல் பண்ணி பிரிச்சுக்கிறேன்னா தரமாட்டான் யாருமே. ஒரு மனிதன் உதவி செய்வதாக இருந்தால், அல்லாவுக்காக செய்கிறதுன்னு ஒரு வகை இருந்தாலும் அதில் அவன் என்னத்தை பார்ப்பான்டா, நமக்கு என்ன நெருக்கத்தில் இருக்குதுன்னு பார்ப்பான். நம்ம தெருவில் ஒரு பள்ளிவாசல்னால் அவன் கொடுப்பான். ஏதோ தெருவில் ஒரு பள்ளிவாசல்னு சொன்னால் 500 ரூபா கொடுக்குறோம், ஒரு 10 ரூபா எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு தொடர்பு இல்லையில. இது மனிதனுடைய சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க தனித்தனியாக இருந்தால் தான் நிதியை கொடுப்பாங்க. உஸ்பெகிஸ்தான்கார உங்கள்கிட்ட கிட்ட நீங்கள் கொடுப்பீங்களா? இவன் யாருன்னு தெரியாது, இவனுக்கே நம்ம கொடுக்கணுன்றீங்க. அதனால் அவங்க உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம்ங்கிறவங்க யார்கிட்ட போய் பார்ப்பாங்க? அவனை சேர்ந்தவங்க இந்த மஹல்லாவில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வசூல் பண்ண முடியும். நீங்கள் போய்கிட்டு அவங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க உங்களுக்கு தரமாட்டாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக வேண்டி இப்படி தான் உலகம் பூரா இருக்குது. உலகத்தில் பூராவுமே இந்த மாதிரி தான் இருக்கிறது. நான் அமெரிக்காவில் வசிக்கிறேன். என்னுடைய மஸ்ஜிது ஜமாத்து சுன்னாவின்படி பெருநாள் தொழுகை நடத்தவில்லை என்றால் அதை பின்பற்றுவது சரியா, அல்லது வீட்டில் தனியாக தொழ வேண்டுமா? மஸ்ஜித் ஜமாத்துக்கு எதிராக செல்வது சரியா அப்படின்னு கேட்குறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், அந்த அவங்களோட தொழுகை பெருநாள் தொழுகை செல்லுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இதுக்கு விடை சொல்வதாக இருந்தால், இதே விஷயமாக இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார்? ஹனஃபி மதுஹப்படி தொழக்கூடிய பெருநாள் தொழுகையில் நாம் பங்கெடுத்து கொண்டால் அது செல்லுமான்னு கேட்டிருந்தார். அந்த கேள்வியை உங்களுக்கு இணைச்சி விட்றோம். அதுவே உங்களுக்கு போதுமான பதிலாக அமைஞ்சிக்கிறோம்.
முஸம்மில் என்று கேட்கிறார். இங்கு பெருநாள் தொழுகையில் 2 ரக்காத்திலும் 3 முறை மட்டுமே தக்பீர் சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 3 தடவை தக்பீர் சொல்றாங்களாம். அதாவது முதல் ரக்காத்திலே 3, 2வது ரக்காத்திலே 3. 3 முறை கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கூறி தொங்கவிட்டு 4வது முறை ஃபாத்திஹா சூரா ஓதுகிறார்கள். இவர்களை பின்பற்றி தொழும் போது எப்படி தொழுவது அப்படின்னா, இது ஹனஃபி மதுஹபுக்காரங்க இருக்கான்னு வழங்குது. ஆஸ்திரேலியாவில் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க தான் அப்படி செய்வாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், மொத்தமே 3 6 தக்பீர் சொல்கிறாங்க. இதை நான் பின்பற்றி சொல்லலாமான்னு கேட்குறாரு. இந்த 6 தக்பீர் சொல்கிறாங்கல்ல, எதனால் சொல்கிறாங்க என்று கேட்டால், ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புஸ்தகத்தில் ஹிதாயாவில், அதனுடைய விரிவுரையாகிய இனாயாவில், இன்னும் பல நூல்களில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 3 6 தக்பீர் சொல்ல வேண்டும் என்பது இப்னு மசூத் அவர்களின் கூற்று. ஹாதா கவுலு இப்னு மசூத். இப்னு மசூத் அப்படி சொன்னார்கள். ஓஹோ கவுலுனா, அதையே நாங்களும் சொல்லுகிறோம். அப்ப இங்க 3 தக்பீர் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரத்தை அவங்க காட்டல. 3 முறை தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த 3 முறை தக்பீர் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதை வைத்து முடிவு செய்தோம் என்று கேட்டால், ஹாதா கவுலு இப்னு மசூத். ரிவாயத் இப்னு மசூத் இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அறிவிக்கிறது இல்ல, அவர் சொந்த கருத்து. இப்படி இப்னு மசூத் எங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தொழுகையிலையும் முதல் ரக்காத்தில் 7 தக்பீரும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீரும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. நம்ம 7-5க்கு 3 சொல்றாங்கல்ல, முதல் ரக்காத்துல 3, 2வது ரக்காத்துல 3, அதுக்கு என்ன அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கேட்டா, அந்த மதுஹபுக்காரங்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹதீஸ் இல்ல, இப்னு மசூத்ங்கிற ஒரு சஹாபி அப்படி சொல்லிட்டாரு, நாங்க பின்பற்றுறோங்கிறாங்க. அப்ப நம்ம புரிய வைக்கணும். எங்க இப்னு மசூத் சொன்னார்கள் நீங்க பின்பற்றுறீங்க. நபிகள் நாயகம் முதல் ரக்காத்துல 7, 2வது ரக்காத்துல 5, 12 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 12 நீங்க பாதி ஆக்குறீங்க, 3 6 ஆக்குறீங்க. இது ஹதீஸுக்கு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு விஷயம். 2வது, அந்த 3 தக்பீர் எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் முதல் தக்பீர் சொல்லிடுறாங்களா, சொல்லிட்டு 3 தக்பீர் சொல்லிடுவாங்க. முதல்ல தக்பீர் தஹரீமா, தொழுகையை ஆரம்பிக்கிற தக்பீர், அதை சொல்லி முடிச்சு விட்டு ஒரு 3 தக்பீர் சொல்லுவாங்க. பிறகு சும்மா யக்ரவுல் ஃபாத்திஹா, அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் தக்பீர் செஞ்சு ருக்குக்கு போயிடுவாங்க. அப்புறம் 2வது ரக்காத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிற ரக்காத்து பில் கிராத்தி, கிராத்தை கொண்டு ஆரம்பித்துருவாங்க. ஆரம்பித்துட்டு சும்மா யுகப்பீர் சலாதன் பாதகா, அதுக்கு பிறகு 3 தடவை தக்பீர் சொல்லுவார்கள். அதாவது முதல் ரக்காத்துல தக்பீரை சொல்லிட்டு கிராத்தை ஓதுவாங்க ஹனஃபில. 2வது ரக்காத்துல கிராத்தை ஓதிட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, அதோட ருக்குக்கு போயிடுவாங்கன்னு வருது. இப்படி ஹனஃபி கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை இப்னு மசூத் சொன்னாருங்கிறது தான் அவங்களுடைய ஆதாரமா சொல்றாங்க. இதுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா இருக்கிறது ஃபர்ஸ்ட். 2வது, எல்லா தக்பீரும் கையை உயர்த்துவாங்க. உயர்த்த வேண்டியதெல்லாம் உயர்த்த மாட்டாங்க ஹனஃபி மதுஹப்ல. ருக்குக்கு போகும்போது உயர்த்த மாட்டாங்க. எல்லா மதுஹப்காரங்களும் உயர்த்துவாங்க. ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்த மாட்டாங்க. ஒரு தடவை மட்டும் தான் உயர்த்துவாங்க ஹனஃபில, 5 வேளை தொழுகைன்னு நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா பெருநாள் தொழுகை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்லாத ஒண்ணுக்கு ஒசுத்துறாங்க. 3 கையை ஒசுத்துறாங்க. ஒசுத்துறது என்ன ஆதாரம்னு கேட்டா, அந்த ஹனஃபி கிதாபுல பூரா எழுதி வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 இடங்களில் கைகளை உயர்த்துவார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த 7ல் ஒரு இடமாக பெருநாள் தக்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் கையை உயர்த்துறோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஹதீஸ் கிதாபுலையும் 7 இடத்துல கையை உயர்த்தணும்னு ஹதீஸ் வருது, அதுல பெருநாள் தக்பீர் சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு ஹதீஸே இல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பொய்யா எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த காப்பி அடிச்சு இருக்கிறார்களே தவிர எங்க இருக்குன்னு தேடி பார்க்கல. மதுஹப் எந்த அளவுக்கு ஆக்கிவிட்டது என்று சொன்னால், தக்பீர் கையை உயர்த்துறோம்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி ஒசத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அப்படி ஹதீஸ் இருக்குதான் அப்படின்னு போட்டிருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு ஹதீஸை எடுத்து தாங்கன்னு அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. இந்த ஹிதாயாங்கிற நூலை மேலாய்வு செய்த அறிஞர்கள் ஏன்பா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்றீங்களே,
பெருநாள் தக்பீருக்கு ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினாங்கன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் எங்க இருக்கு? அந்த வாசகத்தை சொல்லுங்க, அந்த அறிவிப்பு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. பதிலே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து புஸ்தகம் எழுதினாலும் ரசூலுல்லாஹ் தக்பீர்ல கையை உயர்த்தினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தவே கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு கையை உயர்த்தினார்கள், 7 இடங்களில் கையை உயர்த்தினார்கள். அதுல பெருநாள் தொழுகை அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹனபி கிதாபுல, எல்லா ஹனபி கிதாபுல இது இருக்குது. அப்படி ஒரு ஹதீஸே கிடையவே கிடையாது. அவை இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில் அதை செய்யறாங்க. இது விஷயத்தை விளங்கிறதுக்காக உள்ளது. இப்போ உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, அவங்க தொழுகிறாங்க, அதுல நம்ம எப்படி தொழுவது? அதான் கேள்வி. அவங்க தொழுவது விட்டு போகுது. இப்ப ஹனபி மதப்புக்காரங்க தொழுவிக்கிறாங்க. இப்ப நான் ஹதீஸ் படி தொழு நினைக்கிறேன். ஹதீஸ் படி தொழுதால் 7-5 தக்பீர் சொல்ல வேண்டும். 7-5 தக்பீரை எப்ப சொல்லணும்னு கேட்டா, கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும். 7 தக்பீரையும் கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும். 5 தக்பீரையும் கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாத்தி செய்யறாங்க. ஹனபி மதப்புல உள்ளவங்க முதல்ல தக்பீருக்கு அப்புறம் கிராத்து ஓதுறாங்க. 2ஆவது ரக்காத்துல கிராத்துக்கு அப்புறம் தக்பீரை சொல்றாங்க, இடத்தையும் மாத்துறாங்க, நம்பரை வேற குறைக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவது? கையை வேற உசத்துறாங்க. இதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னு குழப்பம் வருதுல்ல? குழப்பம் வருதுன்னு சொன்னா தொழுகை முறையே மாறுகிறது. வருஷத்துக்கு ஒருக்கா 2 தடவை தொழுகிறோம். அந்த தொழுகையே மாறுகிறது என்று சொன்னால் அதுல உட்கார்ந்து நீங்க போய் தக்பீர் சொல்ல முடியாது. அவர் ஓத ஆரம்பிச்சிடான்னு வைங்க, உங்களுக்கு தக்பீர் சொல்ல இயலாது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்க அதுல சேராம, நீங்க உங்க குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் இந்த பெருநாள் தொழுகை சுன்னத்துப்படி தொழுதுருங்க. அதுல போய் பின்பற்றணும் என்ன அவசியம் இருக்கு? அவர் அல்லாஹ்வுடைய ரசூலா, அதுல போய் சேரணும்னு சொல்லி அவர் ஒரு மனிதர் இமாம், அவர் ஹனபி மதம் கூட செய்யறேங்கிறாரு. அவர் சுன்னத்து முறையில இல்ல. 7-5க்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல. 3-3-6க்கு இப்னு மசூத் சொன்னார் ஆதாரம் காட்டுறாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ் இப்னு மசூதா என்று பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும். கைகளை உயர்த்ததுக்கு ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அப்படி ஆதாரம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில முதல் ரக்காத்துலயும் கிராத்துக்கு முந்தி தக்பீர், 2ஆவது ரக்காத்துலயும் கிராத்துக்கு முந்தி தக்பீர் ஓதி இருக்காருன்னு வருகிறது. இவங்க அந்த இடத்தையும் மாத்துகிறார்கள். இவ்வளவு குழப்பம் செய்யும் பொழுது அதில் போய் நான் எப்படி தொழுவதுன்னு கேட்காம நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க குடும்பத்தார் செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதானே. பெருநாள் தொழுகைன்னா அப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்க அவசியமா இல்ல. சுன்னத்தான முறைக்கு மாற்றமாக இருந்தால் அதை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு சுன்னத்தை பேண முடியாது. அந்த தொழுகையுடைய முறை எல்லாம் மாறிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? முறைப்படி 7 தக்பீர் 5 தக்பீர் சொல்லி உங்க குடும்பத்தாரை வைத்து, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வைத்து, ஒருத்தர் இருந்தா போதும் உங்களோட சேர்ந்து கொள்வதற்கு. ஒருத்தர் இருக்க மாட்டாரா? அவரோட சேர்ந்து கொண்டு இந்த பெருநாள் தொழுகை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, தன் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளுடன் உறவு கொண்ட கணவருக்கு 1 தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். நசையில் குப்ராவில் உள்ள ஹதீஸ்ன்னு போட்டாங்க. இந்த ஹதீஸு சரியானதா? சில ஹதீஸ் நூலில் சஹி என்றும் சில ஹதீஸ் நூலில் லைஃப் என்றும் வந்துள்ளது. அதாவது இந்த உம்மு மரியம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது கணவர் உடலுறவு கொண்டால் 1 தீனார், ஒரு தங்க காசு தர்மம் செய்யணும், இல்லாட்டி பாதி தீனார் தர்மம் செய்யணும் என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நசையில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் அதை சரியானதுன்னு சொல்கிறாங்க. சில நூல்களில் இது சரியில்லை, லைஃப்னு போட்டிருக்கிறாங்களே, இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நசையில் மாத்திரம் இல்லாமல் அஹ்மதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அபூதாவுதில் இருக்கிறது, இன்னும் பல தாரமியில் இருக்கிறது. இப்படி பல நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு வச்சுக்கிறாங்க, இல்லத்துன்னு சொல்லுவாங்க. இதை நுணுக்கமான குறைபாடுன்னு என்னென்ன, இந்த ஹதீஸுகளுடைய எல்லா அறிவிப்பையும் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸு பல வகையில் வருகிறது. வரும் பொழுது சிலர் அறிவிக்கும் பொழுது தான் இதை நபி சொன்னதாக குறிப்பிடுறாங்க. இப்னு அப்பாஸ் வழியாக பலர் அறிவிக்கிற அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாகத்தான் வருகிறது. அப்போ எல்லா அறிவிப்புகளையும் தொகுத்து வைத்து கொண்டு, அதை சொன்னால் ட்ரையாக போயிடும், அதை சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து வைத்து கொண்டு ஹதீஸுடைய நுணுக்கமான குறைபாடுகளை கண்டறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது நபியின் கூற்று என்று சொல்லப்படுவது சரியான செய்தி இல்லை. இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னார், அது கரெக்ட், இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார், அது நமக்கு ஆதாரமாகாது. இது இப்னு அப்பாஸுடைய கருத்து என்பது தான் சரியான அறிவிப்பை தவிர நபியை சம்பந்தப்படுத்துறது
அவர் அந்த சரியான அறிவிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவிப்புகளை தொகுத்து வைத்து கொண்டு இந்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் அகமது இமாம் இஸ்ஹாக்கு 2 பேர் மட்டும்தான் இந்த தீனாரை தர்மம் செய்யணுங்கிற கருத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அகமது இமாம் கூட அந்த கருத்தை மாற்றிக்கிட்டாருன்னு வேறு வருகிறது. இஸ்ஹாக்குன்னு ஒரு ஆள் மட்டும்தான் இது நபியின் கூற்று என்று நினைத்து இந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை திருமதி கொண்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இஸ்ஹாக்கு தான் இதை சொல்கிறாரு, ஆனால் இப்னுல் முபாரக் அவர்கள், அத்தா அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள், இப்ராஹிம் நகை அவர்கள், இப்னு அபி முலைக்கா, ஷோபி, மக்குஹூலு, ஜுஹுரி, ரபியா, ஹம்மாத் இப்னு அபி சுலைமான், காசிம் இப்னு முகமது, இப்னு சீரின், ஐயூபு சக்தியானி, சுஃபியானு சௌரி, லைத் இப்னு சஅது, மாலிக் இமாமு, அபு ஹனிஃபா இமாமு, ஷாபி இமாமு, இதே மாதிரி சலஃபுகளில் மிக அதிகமான முன்னோர்களில் அதிகமான அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா கஃபாரத் அலைஹி, இந்த தீனார் கொடுக்கறது கிடையாது. இஸ்திக்ஃபார் மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூடாது, நல்லா கட்டளையிட்டான், மீறிட்டான்ல, எல்லாம் மன்னிச்சிரு என்று தௌபா செய்வது தான் அதுக்குரிய பரிகாரம். இம்புட்டு பேர் அதை நபி கூற்றாக ஏற்றுக்கிறல. அந்த ஹதீஸை ஆய்வு செஞ்சவங்க இது நபியின் கூற்றுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற காரணத்தினால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு தர்மம்லாம் செய்ய தேவையில்லை, இஸ்ஹாக்குங்கிற ஒரு ஆள் தான் அவர் தர்மம் செய்யணுங்கிறார், நபியின் கூற்றாக கருதி இருக்கிறார் ஹதீஸ் ஆய்வு செஞ்சதில். அஹ்மது இமாம் அதை 2 விதமாக சொன்னதாக வந்துடுது. பாக்கி உள்ள இமாம்களாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே லா கஃபாரத் அலைஹி, அதுக்கு இந்த கஃபார பரிகாரங்கிற பேச்சு கிடையாது. ஏன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடியது மௌக்கூஃப் இப்னு அப்பாஸின் கூற்றாகத்தான் இருக்கிறது, நபியின் கூற்று என்பது சரியான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இது நம்ம சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பது சரி, ஆனால் அது நமக்கு ஆதாரமாகாது, அதை நினைக்கணும். அடுத்து, ஒரு விலங்கு முழு வளர்ச்சியடைந்த விலங்கை பெற்றெடுப்பதை போன்று எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கின்றன. விலங்குகள் அங்கக்குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனது சந்தேகம், விலங்குகள் அங்கக்குறையுடன் பிறக்கத்தானே செய்கிறது, அங்கக்குறைவு என்றால் உடல் ஊனமாக இருப்பது தானே அப்படின்னு சொல்லி ஆயிஷாங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு ஹதீஸை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது, அவங்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக நசராணிகளாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றிடுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு விலங்கு இருக்க கால்நடை இருக்கிற ஆடு மாடு மாதிரி கால்நடைகள், இந்த கால்நடைகள் ஒரு கால்நடையை பெற்றெடுக்கிறது. அப்படி பெற்றெடுக்கும் பொழுது அதில் இந்த காதை வெட்டி விட்டுருப்பாங்கள்ல, பிராணிகளுக்கு காதை அப்படி வெட்டி விட்ருவாங்க. அப்படி வெட்டப்பட்ட ஒரு காது வெட்டப்பட்ட ஒரு பிராணியை நீங்கள் பார்க்குறீங்களா? பெறும்போது அப்படி இருக்குதா? பின்னாடி தானே வெட்டுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை தமிழாக்கம் செஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருத்து வராமல் அங்கக்குறைவுன்னு போட்டிருக்கிறாங்க. விலங்குகள் எப்படி அங்கக்குறைவு இல்லாமல் பெற்றெடுக்கிறதோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாய் தந்தையரும் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, பிந்தி தான் அதை மாற்றிடுறாங்க அப்படின்ற அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அங்கக்குறைவுங்கிற வார்த்தையை போட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கால்நடைகள் அதனுடைய குட்டிகளை அங்கக்குறைவாக பெற்றெடுப்பது இல்லை, நல்லபடியாக தான் பெற்றெடுக்கிறது, பின்னாடி தான் அதை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி தான் மனிதர்களும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸுடைய கருத்தாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் அங்கக்குறைவுங்கிற அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு பொதுவான சொல் அங்கே வரல. என்ன வார்த்தை வருதுன்னா, ஹல் தராஃபியா ஜெத் ஆண்டு வருது. இப்படி காது அறுத்து விட்ருப்பாங்கல்ல, கால்நடைகள்லாம் பார்த்தா காது அறுக்கப்பட்டதாகவே இருக்கும். எதுக்காக வேண்டினா, ஒரு கடவுளின் பேரால் ஒரு நேர்ச்சையை பண்ணி காதை வெட்டி விட்ருவாங்க. அது குர்ஆன்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபலை பத்தி குன்னு ஆதானல் அண்ணாமி, கால்நடையுடைய காதுகளை வெட்டி விடுகிறார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த காது வெட்டி இந்த கண்டுக்குட்டிலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, பிறக்கும்போது அப்படி இருந்துச்சா? பின்னாடி தானே வெட்டினாங்க. அந்த மாதிரி தாங்கிறாங்க. இதில் ஊனமே இல்லாமல் தான் கால்நடைகள் புள்ள பெறுதுங்கிற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய காது அறுக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கால்நடைகள் பிறக்கும்போதே காது அறுக்கப்பட்ட மாதிரி பிறந்துச்சா? பின்னாடி மாற்றினானாம், பின்னாடி தான் மாற்றினான்.
அந்த மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறது. அவங்க பெற்றோர்கள் தான் அது சொன்ன போதனையின் மூலமாக யகூதியாக, நசரானியாக, மஜூசியாக மாற்றிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஹதீஸுடைய சரியான மொழிபெயர்ப்பு வச்சு பார்த்தீங்கன்னா இதில் குழப்பம் வராது. ஆனால் மொழிபெயர்த்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கால்நடைகள் அங்க குறைவு இல்லாமல் பிறக்கிறதுங்கிறாங்க. அங்க குறைவு இல்லாமல் பிறக்குது. எத்தனையோ ஊனமுற்ற குட்டிகள்லாம் பிறக்கிறது இல்லையா? பிறக்கிற குட்டிகளில் ஒரு கண்ணு போன குட்டி இருக்கும், ஒரு கால் இல்லாத குட்டி இருக்கும். கன்று குட்டிகள் பல வகையில் இருக்கத்தானே செய்யுது. எந்த பிராணியாக இருந்தாலும் மனிதன் எப்படி பல குறைபாடு உள்ளவனாக பிறக்கிறானோ அதே மாதிரியான ரேஷியோவில் எல்லா கால்நடைகள்லேருந்து பிறக்கக்கூடியதும் அந்த குட்டியில் பல ஊனமுற்ற குட்டியெல்லாம் பிறக்கத்தான் செய்யுது. அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டால், அன்றைய அரபு சமுதாயத்தில் காதை வெட்டி விட்டுருப்பாங்க, இப்படி கிழிச்சு விட்டுருவாங்க. இப்படி நீங்கள் பார்க்குறீங்களே, எந்த குட்டியா, எந்த கன்றாவது, எந்த மாடாவது, எந்த ஆடாவது, எந்த ஒட்டகமாவது இப்படி கண்ணுக்குட்டி போட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இதை வெட்டினது பின்னாடி தானே வெட்டியிருக்கிறான். இந்த காதை போய் 2 அறுத்து விட்டது யார்? மனுஷன் தானே செய்கிறான். அப்போ நல்லா இருந்த காதை எப்படி அறுத்து விட்டாங்களோ, பிறக்கும்போது நல்லதாக தான் பிறக்கிறது, காது அறுபடாமல். காதை அறுத்து விட்றாங்கன்னு சொன்னால் அது பின்னாடி செய்கிற ஒரு வேலை. அந்த மாதிரி தான் எல்லா முஃமின்களும் இஸ்லாமிய அடிப்படையில், எல்லா மனிதனும் இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கிறாங்க, பெற்றோர் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண் இஷா தொழுகைக்கு நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று ஹதீஸ் உள்ளது. இது இஷா தொழுகைக்கு மட்டுமா அல்லது அனைத்து தொழுகைக்குமா? பின்வரும் ஹதீஸ் அனைத்து தொழுகைக்கும் பொருந்துமாறு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு பெண் மனம் பூசி அதை மக்கள் நுகரும் வகையில் அவர்களை கடந்து செல்வாளேயானால் அவள் ஒரு விபச்சாரியாவாள் என்று முஸ்னத் அஹ்மதில் நம்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸ், ஒரு பெண் நறுமணம் பூசி மஸ்ஜிதுக்கு செல்வாளேயானால் அவள் பெருந்தொடக்கு குளிப்பது போன்று குளிக்கும் வரை அவளின் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க, நறுமண புகையை பயன்படுத்தி எந்த பெண்ணும் கடைசி தொழுகையான இஷா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம்னு வருது. அப்போ சில ஹதீஸுகளில் நறுமணம் பூசிக்கொண்டு இஷா தொழுகைக்கு வர வேண்டாம்னு இருக்கிறது. சில ஹதீஸில் பொதுவாகவே பூசிட்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதில் ஒவ்வொன்றா பார்க்கணும். முதல்ல ஒருத்தி நறுமணம் பூசிட்டான்னு சொன்னால் அவள் தொழுகையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். எது வரைக்கும் ஏற்றுக்கிற மாட்டான்னு கேட்டால், கடமையான குளிப்பு இருக்குல்ல, அந்த குளிப்பு குளிக்கிற மாதிரி அவள் குளித்து அந்த வாசத்தை கம்ப்ளீட்டாக நீக்கிற வரைக்கும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. அந்த ஹதீஸு கேட்குறீங்க. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆசிம் இப்னு உபைதுல்லாஹ் இப்னு ஆசிம் இப்னு உமர் பின் ஹத்தாப் என்ற ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள். இந்த ஹதீஸ் சரியில்லை. அதாவது நறுமணம் பூசித்தாலேயானால் அவள் குளித்தால்தான் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ற கருத்தில் உள்ள ஹதீஸர்கள் அஹ்மதில் வருது. அதில் அந்த ஆசிம் என்கிற பலவீனமானவர் அறிவிக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அறவே நறுமணம் பூசக்கூடாதுன்ற கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தில் உள்ள ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. இதா ஷஹீதத்து எஹ்தாக்குன்னல் மஸ்ஜித, உங்களில் ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவாளேயானால் பலா தமச தீபன், அவள் நறுமணத்தை தொட வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தால் நறுமணத்தை தொட வேண்டாம் அப்படின்னு பொதுவாக தடுக்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி இதே அறிவிப்பாளர் இதே ஜெயினப்புங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வந்தால் நறுமணம் பூச வேண்டாம்னு பொதுவாக வருகிறது. இதே ஹதீஸில் இதே விஷயத்தை இதே அறிவிப்பாளர் அறிவித்த ஹதீஸ் இதே முஸ்லீமில் ஒரு ஹதீஸுக்கு முன்னாடி வருகிறது. ஜெயினபு தான் அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா ஷஹீதத்தை இஹ்தா குன்னல் இஷாவுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் அந்த இரவில் நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம்னு வருது. அப்போ இஷாவுக்கு நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும், பள்ளிவாசலுக்கு வந்தாலே நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஜெயினபொலியாக தான் அறிவிக்கப்படுகிறது அடுத்தடுத்த ஹதீஸாக. அப்போ இதை ஆய்வு செஞ்சு அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இதில் பொதுவாகவும் ஒரு இதில் குறிப்பாகவும் சொல்லப்படுதுன்னு சொன்னால், குறிப்பாக உள்ளதை நம்ம எடுத்துக்கிறேன்னு, பொதுவாக வரக்கூடாதுன்னு சொன்னது அந்த அறிவிப்பாளர் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். இஷாவுக்குன்னு குறிப்பிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. எப்போவுமே வரக்கூடாத மாதிரி தான் இஷான்னு சொல்லுவாங்களா, அதே அறிவிப்பாளர் தான் சொல்கிறாங்க.
அதே அறிவிப்பாளர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. இதா ஷஹிதத்து எஹதா குன்னல் இஷா, உங்களில் ஒருத்தர் இஷாவுக்கு வருவதாக இது 758 முஸ்லீமில். 759 என்ன இருக்குன்னா, பொதுவாக பெண் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் நறுமணம் பூச வேண்டாம்னு இருக்கிறது. ரெண்டுமே வருது. அது அறவே நம்ம எப்போவுமே பூசக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் முஸ்லீமில் வருது, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன், நறுமண புகை போட்டுக்கொண்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஃபலா தஷஹத் மஅனல் இஷா ஆஹிரா, இஷா தொலைக்கு எங்களோடு வர வேண்டாம்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது. அப்போ இஷா தொலைக்கு வர வேண்டாம் என்பது தான் ரசூல்லா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அதே பெண் அறிவிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஷாங்கிறத விட்டுட்டு பள்ளிக்கு வர வேண்டான்னு இருக்கிறாங்க. அதுபோக ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நடந்து செல்வாளையானால் அவள் நடத்த கட்டவள்னு ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது வேணும்னு செய்கிறதுக்குள்ளது. அதான் நம்ம நறுமணம் பூசுகிறத நம்ம அடிக்கிற பார்த்துட்டு எல்லாம் திரும்பி பார்க்கணும். நம்ம நறுமணம் பூசிக்கிட்டு போகிறதை என்ன செய்யணும், ஆண்கள்லாம் திரும்பி பார்க்கணும் என்பதற்கு பூசுகிறாங்கல்ல, அவங்கள சொன்ன வாசம். நறுமணத்தில் மைல்டான நறுமணம் இருக்கிறது, ஆளை அடித்து தூக்குற நறுமணம் இருக்கிறது. பெண்கள் நறுமணம் பூசுகிறதா இருந்தால் அவங்க எந்த நறுமணம் பூசிக்கொள்ளலாம், லேசான நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், இஷா தொழுகைக்கு மட்டும் பூசக்கூடாது. ஆனால் இன்னொரு நறுமணம் இருக்கிறது, நறுமணம் பூசுவதனுடைய நறுமணத்துடைய தரமும் அதனுடைய நோக்கமும் என்னவாக இருக்குன்னு கேட்டால், மற்றவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை நோக்கி ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நறுமணம் பூசுவார்களே. ஆனால் அவங்க அறவே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே பெண்கள் நறுமணம் ஆண்கள் நறுமணம்னு வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எப்படிலாம் வர்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஜும்மாவுக்கு வரும்போது என்ன செய்யுங்க, நறுமணம் பூசிட்டு வாங்க. நறுமணம் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் உலவு மின் தீபில் மரத்தி, பெண்களுடைய நறுமணத்தையாவது பூசிக்கிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் 1537வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ நறுமணம் என்பதை இது சம்மந்தமாக நீங்கள் கேட்டதை வகை வகையாக பிரிக்கணும். முதல்ல நறுமணம் பூசிக்கிட்டு அறவே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொதுவாக சொல்லப்படலை. எப்படி சொல்லப்படுறது, பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பூசிக்கொண்டு சென்றால் அது எப்பவும் பூசக்கூடாது தானே. அதாவது இவன் தொழுகைக்கு போகிறது, பள்ளியாசலுக்கு போகிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. பிறரை ஈர்ப்பதற்கு பூசிக்கிட்டு போகிறது, அந்த நறுமணம் எப்படி இருக்கும், பிறரை ஈர்ப்பதற்கு தகுந்தவாறு ஒரு நறுமணமாக இருக்கும். அந்த மாதிரி பூசிக்கொண்டவள் தான் நடத்தை கட்டவள்னு சொன்னாங்களே தவிர பொதுவாக சொன்னது கிடையாது. அப்போ நறுமணம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருந்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஜும்மாவுக்கு நறுமணம் பூசிக்கிட்டு வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நறுமணம் வீட்டில் இல்லை என்று சொன்னால் உலோமின் தீபில் மரத்தி, பெண்கள் பயன்படுத்துகிற நறுமணத்தையாவது பூசிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ பெண்கள் கொஞ்சம் மைல்டான ஒரு நறுமணத்தை பூசுவாங்கன்னு விளங்குகிறது. அதை பூசிக்கிட்டு போனாங்கன்னா ஊரெல்லாம் கூப்பிடாது. அது மைல்டான அந்த புகூருங்கிறாங்கல்ல, புகை, நறுமண புகை, சாம்பிராணி புகை மாதிரி தலையை விரித்து போட்டு என்ன செய்வாங்க, அந்த புகையை அப்படி ஏற்றிக்கிடுவாங்க. வாடை முடியெல்லாம் வாசமாக போயிடும். அது கிட்ட நின்றால் அந்த வாசம் அடிக்கும், தூரமாக இருந்தால் அடிக்காது. அப்போ கிட்ட வந்தால் வாசம் தரக்கூடியதாகவும் தூரமாக இருந்தால் அடிக்காததாகவும் தான் பெண்களுடைய நறுமணம்ன்று அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த நறுமணங்களை பூசுறதுக்கு இரவில் மட்டும் நீங்கள் பூசிட்டு வராதிங்க, பள்ளிவாசலுக்கு வராதிங்க. இரவு நறுமணம் பூசிட்டு இரவில் வீட்டில் தவிர்த்துட்டு போங்க, பள்ளிவாசல் கட்டாயம் கிடையாது தானே. அடுத்ததாக நவீதுங்கிறவர் கேட்குறாரு, ஷாஃபிக்கும் ஹனஃபிக்கும் இடையிலான அசர் தொழுகை நேர வேறுபாடுகள் சுன்னாவின்படி எது சரியானது, எதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக எல்லா தொழுகைகளுமே ஷாஃபி ஹனஃபி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அசர தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஷாஃபிகளுடைய அசர் நேரம் என்பது தான் எல்லாருடைய நேரமும். அதாவது அஹ்ல ஹதீஸு, தௌஹீதுகள், சலபுகள் எல்லாருமே ஷாஃபி நேரத்தை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹனஃபி நேரம்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக தொழுகிறாங்க. அது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்றைய தேதிக்கு நீங்கள் லோஹர் அசர் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்னையில் இன்றைய தேதிக்கு அசர் நேரம் 3:15 வந்துடுது, 3:15 அசர் வந்துடுது. அதே நேரத்தில் ஹனஃபி அசர்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:05 வருது, 50 நிமிஷம் தள்ளி வருது. அதாவது ஷாஃபியுடைய அசர் நேரம் 50 நிமிடம் கழித்த பிறகு தான் ஹனஃபியுடைய அசர் நேரம் வருது. அதாவது 4:05 வச்சுருக்கிறாங்க. இப்போ 4:05 3:15 வித்தியாசம் எவ்வளோ, 50 நிமிஷம்.
இப்போ வந்து நீங்கள் 4 மணிக்கு ஒருத்தர் அசர் தொழுதாருன்னு சொன்னால் ஹனஃபியை தவிர மற்ற எல்லாருக்கும் அது செல்லுபடியாகும். ஹனஃபி மதுபுக்காரங்க கருத்து பிரகாரம் அசர் உரிய நேரத்தில் அவன் தொழுவலை அப்படின்ட்டு நேரம் வர முந்தி தொழுதுட்டான்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஹனஃபிகள் மாத்திரம்தான் இந்த அசர் தொழுகை சம்பந்தமாக இந்த அதாவது லேட் ஆக்கி வச்சுருக்குறாங்கல்ல அதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா அதாவது சாதாரண சிந்தனை உள்ளவங்க கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை தான் ஆதாரமாக காட்டுறாங்க. ஹனஃபி மதுஹபுக்கு ஆதாரம் கிடையாது. மற்ற எல்லாருடைய கருத்து பிரகாரம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சொல்லை எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாருன்னு கேட்டால், இந்த அசர் நேரம்தான் இப்போ நம்ம 3 வச்சுக்கிறோம்ல அந்த நேரம்தான் மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி, அது மாத்திரம் இல்லாமல் ஹனஃபி மதுஹபுல இமாம் அபு யூசுஃப் இருக்கார்ல அவர், ஹனஃபி மதுஹபுல முகமது 3வது இடத்துல உள்ளவர். ஹனஃபி மதுஹபுல அபு ஹனிஃபாவுக்கு அடுத்து அபு யூசுஃப்னு சொல்லுவாங்க, அபு யூசுஃபுக்கு அடுத்து முகமதும்பாங்க. அந்த 2 பேரும் கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த 3 அசருங்கிறோம்ல அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தஹாவிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹனஃபி அறிஞர் அவரும் அதைத்தான் சொல்லுகிறார். அதே மாதிரி வந்து அபு ஹனீஃபா குர்துபிங்கிறவர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் அனைவரும் சேர்ந்து அபு ஹனீஃபாவுக்கு எதிராக நிற்கிறாங்க. எந்த அளவுக்கு என்ன ஹத்தா அஸ்ஹாபுஹு, அவருடைய அஸ்ஹாபுகள் அவருடைய மாணவர்கள் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அபு ஹனீஃபா சொல்லக்கூடியது சரியில்லைங்கிறாங்க ஹனஃபிகளை. அப்போ இல்லை அப்படி அது மட்டும் சரியாக இருந்துச்சின்னு சொன்னால் அவர் கருத்தை வலுவேற்றும் விதமாக வாதங்கள் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. யாருமே அபு ஹனீஃபாவுக்கு சப்போர்ட்டாக வைக்கலை. அபு ஹனீஃபாவுடைய நேரடி மாணவர்களே அபு ஹனீஃபாவுடைய கருத்தை நிராகரிச்சிட்டாங்க அசர் வக்தில். அப்போ அசர் வக்தில் என்ன அடிப்படைன்னு வச்சுருக்கோம்னா அந்த காலத்தில் கடிகாரம்லாம் கிடையாது. கடிகாரத்தை வச்சுக்கிட்டு நேரத்தை சொல்ல இயலாது. எதை வச்சு சொல்லுவாங்கன்னா நிழலை வச்சு தான் அந்த தொழுகை நேரங்களை வந்து அந்த காலத்தில் கணிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி கணிப்பாங்கன்னு கேட்டால், இப்போ லொஹர் நேரம்னு வச்சுக்கிறோங்க. லொஹர் நேரம்னு சொன்னால் சூரியன் வந்து கிழக்க உதிக்குது. கிழக்க உதிக்கும்போது ஒரு குச்சியை நட்டி வச்சிங்கன்னு வைங்க, அந்த குச்சியுடைய நிழல் வந்து மேற்கே இருக்கும். அப்படி தானே இருக்கும். இல்லை நீங்களும் நிற்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் இப்படி நின்றீங்கன்னு சொன்னால் கிழக்க சூரியன் உதிச்சா உங்கள் நிழல் வந்து எதிர் திசையில் தான் படும், மேற்கே இருக்குமா. அப்போ நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒசந்துக்கிட்டே வருது. வர வர என்ன செய்யும்னா அந்த நிழலுடைய நீளம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீளமாக இருந்த நிழல் என்ன ஆகும், உயரம் வர 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 இங்கே வரும்போது நிழல் அற்ற நிலை வரும். நிழல் அற்ற நிலைன்னு சொன்னால் அதாவது அந்த சூரியன் சுழற்சியுடைய அந்த அந்த ஓட பாதை இருக்குல்ல, அதுக்கு நேராக உள்ள ஊர்களில் நிழலே இல்லாத நிலை வரும். இந்தியா போன்று நம்ம நாட்டெலாம் வந்து அந்த பாதையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் நிழல் இருக்கும், முழுசாக நிழல் இல்லாமல் போகாது. உச்சிக்கு வரும்போது கொஞ்சோன்னு நிழல் நம்ம ஊருக்கெலாம் இருக்கும். அதை கழிச்சுவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஒரு பொருளுடைய அந்த அந்த உச்சிக்கு வந்த நிழல் இருக்குல்ல, அது வந்து கிழக்க இருந்த நிழல் மேற்க நோக்கி மாறிடுச்சின்னு சொன்னால் லோகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இப்போ இப்படி போய் கிழக்க நிழல் அதாவது கிழக்க உதிக்குதா, கிழக்க சூரியன் இருக்கிறது, நிழல் மேற்கே இருக்கிறது. இப்படி நவண்டுக்கிட்டே வந்து இப்படி வந்தோன்னு நினச்சி இந்த நிழல் இங்கிட்டு மாறி உள்ள ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து இந்த பக்கம் இருந்த நிழல் இந்த பக்கத்துக்கு வர ஆரம்பிக்கிறதோ அந்த வினாடியிலே லொஹர் ஆரம்பிச்சிருது. இது லொஹருடைய நேரம், அதாவது ஆரம்ப நேரம். அப்போ லொஹருடைய முடிவு நேரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிழல் வந்து இப்படியே கூடிக்கிட்டே போகும். சூரியன் இப்படி போக போக என்ன செய்யும், நிழல் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வரும். பெருசாகிக்கிட்டு வரும் பொழுது ஒரு பொருளுடைய நிழல் வந்து அந்த பொருளுடைய உயரத்துக்கு வரும் என்று சொன்னால் அந்த நேரம் வர்றது தான் லொஹருடைய முடிவு. அதாவது ஒரு 5 அடி ஒரு குச்சியை நட்டி வச்சிங்க என்று சொன்னால் அதனுடைய நிழலும் 5 அடி வரணும். 1 அடி குச்சியை நட்டி வச்சிங்க என்று சொன்னால், ஸ்கேல் வச்சிங்க என்று சொன்னால் அந்த 1 அடி ஸ்கேலுக்கு வந்து 5 அடி 1 அடி நிழல் வரணும். ஒரு ஜானுக்கு 1 ஜான் நிழல், ஒரு முழத்துக்கு 1 முழ நிழல். அப்போ அந்த அளவுக்கு அந்த வரும்போது சூரியன் சாஞ்சிக்கிட்டே வருது. சூரியன் இப்படி போக 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 என்ன செய்யும், நிழலுடைய அளவு கூடிக்கிட்டே வரும். அந்த ஒரு முழம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு பொருளுக்கு வந்து அதே அளவு நிழல் வந்துருச்சுன்னு சொன்னால் அதோட லொஹர் முடிஞ்சு அசர் ஆரம்பமாச்சு. ஆனால் ஹனஃபில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு பொருளுடைய நிழல் வந்து 2 மடங்கு வரணும். 1 முழம் குச்சியை நட்டிங்க என்று சொன்னால் அந்த நிழல் வந்து 2 முழத்துக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அசர் வக்து வருதுன்னு அவங்க ஹனஃபிகளுடைய கருத்து. அதனால தான் 50 நிமிஷம் வித்தியாசம் வருது.
அதாவது இந்த நிழல் வந்து இது ஒரு முழம், இதை இப்படி நட்டி வச்சிட்டீங்க. அப்போ மேற்க நிழல் இருக்குது, எப்படி வருது? ஒரு முழத்துக்கு ஒரு முழம் நிழல் இருக்குன்னு சொன்னால் அது வரைக்கும் லொஹர் நேரம் இருக்குது. ஒரு முழத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து அசர் ஆகிடுது. அசர் எது வரைக்கும் என்றால் இது 2 பங்கு வர்ற வரைக்கும் அசர், சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் அப்படின்னு வச்சுருக்குறோம். ஹனஃபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அசர் நேரமே எப்போ ஆரம்பிக்குதான் ஒரு பொருளுடைய நிழல் அது மாதிரி 2 மணி எப்போ அது முடியுதுன்னு வருது அந்த இடத்த போட்டு ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நமக்கு 3:15 அசர் வருதுன்னு சொன்னால் அபு ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் 4:05 வருது. இன்றைக்கி தேதிக்கு ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷம் 49 45 நிமிஷம் டிஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும் காலத்துக்கு தகுந்தவாறு. அப்போ இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் இந்த தொழுகை நேரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மேராஜில் போயிட்டு தொழுகை கடமையான உடனே 5 வக்து தொழுவணும்ல, அந்த நேரத்தை ரசூலுல்லாவுக்கு வந்து அவங்களுக்கு கணிக்க தெரியலை. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த நேரத்தை கற்றுக் கொடுக்குறான். எப்படி கற்றுக் கொடுக்குறான்னு கேட்டால் ஜிப்ரீல் வர்றார் நேரத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக வேண்டி. ஜிப்ரீல் எப்படி வர்றாருன்னா 2 நாள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வர்றாரு. 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதிக்கு வர்றாரு, அல்ல வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு வர்றாரு. இப்படி வச்சுக்கிறோங்களேன், 2 நாள் வர்றாரு. 2 நாள் வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல் நாள் வந்து தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் வர்றாரு ஒவ்வொரு தொழுகைக்கும். 2ஆவது நாள் வந்து அந்த தொழுகையுடைய கடைசி நேரத்தில் வர்றாரு. அதாவது முதல் நாள் வந்து லொஹருடைய ஆரம்ப நேரத்தில் வந்து லொஹரை தொழுதுறாரு. 2ஆவது நாள் வந்து லொஹர் முடிய போகிற நேரம் இருக்குல்ல, அப்போ வந்து லொஹரை தொழுகிறார். தொழுது சொல்கிறாரு அதுக்கு நடுவில் உள்ளது எல்லாம் லொஹர் நேரம். நேற்று தொழுதானே அந்த நேரத்துக்கு இன்னைக்கு தொழுதானே இந்த நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரங்கள் வந்து லொஹருடைய நேரம். 12:15 3:15 வரைக்கும் நீ லொஹரை தொழுதுக்க. அது மாதிரி அசருக்கு வர்றாரு. அசருக்கு வந்து எப்போ வர்றாரு? முதல் நாள் வர்றாரு, ஒரு பொருளுடைய நிழல் 1 மடங்கு வரும்போது வர்றாரு. அப்போ லொஹர் முடிஞ்சிருதுல. ஒரு பொருளுடைய நிழல் முதல் நாள் வர்றாரு, அப்போ வந்து தொழுதுட்டார். அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னா லேட்டாக வர்றாரு அசர் தொழுகையை காட்டுறதுக்காக வேண்டி. எப்படி வர்றாருன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் அது போன்ற 2 மடங்கு வரும்போது வர்றார். அதாவது முதல் நாள் அசர் தொழுகைக்கு ஜிப்ரீல் எப்போ வர்றாருன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் 1 மடங்கு ஆகுதுல, 1 அடி ஸ்கேலுக்கு 1 அடி நிழல், அந்த நேரத்துக்கு ஜிப்ரீல் வர்றாரு ஃபஸ்ட் நாள். அடுத்த நாள் என்ன வர்றாருன்னு கேட்டால் 1 அடி ஸ்கேலுக்கு 2 அடி நிழல் வரும்போது வர்றார். தொழுது காட்டி சொல்கிறாரு இந்த 2க்கு இடைப்பட்ட நேரம் தான் அசர் நேரம் அப்படிங்கிறார். அப்போ அசருடைய ஆரம்ப நேரம் என்ன? ஒரு பொருளுக்கு 1 முழத்துக்கு 1 முழம் வர்றது. அசருடைய முடிவு நேரம் என்ன? இந்த ஹதீஸ் பிரகாரம் ஒரு பொருளுக்கு 2 மடங்கு நிழல் வர்றது. அப்போ 2 மடங்கு நிழல் வர்றதுங்கிறது வந்து அந்த அசருடைய முடிவு நேரம் என்று ஹதீஸில் வருகிறது. அந்த நேரத்தை தான் இவங்க ஆரம்ப நேரம்னு சொல்கிறாங்க. ஹனஃபிகள் அசர் அப்போயே முடிஞ்சு போயிடுதுன்னு ஹதீஸ் சொல்லுது. எப்போ முடிஞ்சிருது? ஹனஃபிகள் எப்போ அசர்னு வச்சுருக்கிறாங்களோ அதுதான் அசருடைய கடைசி நேரம், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அசர் தொழக்கூடாதுன்னு கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ வந்து 3:15 ஆரம்பிக்கிற அசர் வந்து 4:05 என்னவாயிருது 2 மடங்கு நிழல் வந்துடும். அப்போ தான் அசர் ஆரம்பிக்குதுங்கிறாங்க ஹனஃபிகள். சரிப்பா, அப்படி சொல்வதற்கு ஏதாவது ஹதீஸ் உங்கள்கிட்ட இருக்குதானா? ஒரு ஹதீஸும் இல்லை. வேறு காரணங்களை வச்சு சொல்கிறாங்க. அதை நான் 2வது சொல்கிறேன். அதை அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஹதீஸை பார்த்துங்கிறங்க. மட்டும் அசர் தான் நமக்கு தேவை இருக்குது. அசரை படிக்கும்போது முதல் நாள் வர்றாரு. எப்படி வர்றாருன்னு கேட்டால் சும்மா சல்லல் அசரா. ஜிப்ரீல் வந்து என்ன செய்கிறாரு? 2ஆம் நாள் முதல் நாள் வர்றாரு, அசரை தொழுதாரு. ஹீனக்கான குல்லு செய்யின் மிசல தில்லிஹி, ஒவ்வொரு பொருளுடைய நிழலும் அந்த பொருளின் அளவுக்கு வரும் நேரத்தில் அசரை தொழுதார். அசரை எப்போ தொழுதுட்டாங்க? இப்போ நம்ம 3:15 தொழுகிறோம்ல, அந்த ரேஞ்சு அந்த டைப்பு தொழுதுட்டாங்கன்னு அர்த்தம். ஜிப்ரீல் வந்து முதல் நாள் தொழுது காட்டுறாரு. எப்போ தொழுகிறாரு? ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வரும்ல, அந்த நேரம் என்பது நம்ம நாட்டுக்கு சென்னை கணக்கில் 3:15 வரும். 3:15 ஒரு குச்சியை நட்டி வச்சேன்னு சொன்னால் 1 ஜான் குச்சி வச்சா 1 ஜான் நிழல் இருக்கும். 1 முழம் குச்சி நட்டினீங்கன்னா 1 முழம் நிழல் இருக்கும் 3:15. அந்த ஒவ்வொரு ஊருக்கும் டைம் வித்தியாசப்படும். அப்போ அப்படி வந்து அவர் அசர் தொழுதான்னு வருது. அப்போ அசர் நேரத்துடைய ஆரம்ப நேரம் என்னென்னு தெரிஞ்சு போச்சுல. இது எப்படி அவங்க மறுப்பாங்க? இதுக்கு என்ன பதில் அவங்கள்ட்ட இருக்குது? ஒரு பதிலும் கிடையாது.
இதுக்கு பதிலாக கிடையாது. தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்துட்டவுனையே அசர் வந்துருச்சு. அப்போ எப்படி வந்துக்கிட்டு நீங்கள் 2 மடங்கு வர்றதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதே ஹதீஸில் வருது. 2வது நாள் வர்றாருல ஜிப்ரீல், 2வது நாள் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆகும்போது அசரை தொழுகிறார். தொழுதுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு அதுக்கு நடுவில் உள்ளதும் அசருங்கிறார். இதுக்கு பிந்தி அசருன்னு சொல்லலை. 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். 2 மடங்கு ஆச்சுன்னு சொன்னால் அசரு முடிந்து விட்டதுன்றாரு. அப்போ ஒரு பொருளுடைய நிழல் 1 மடங்கு ஆகுறதுக்கும் ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆவதற்கும் இடைப்பட்ட நேரம்தான் அசரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்துப்புற ஹதீஸ் பிரகாரம் ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்கு ஆனவுன்னா அசர் முடிந்து விட்டதுன்னு ஆயிடுச்சு. ஆரம்பிக்குதுன்னு வரவே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வேறு சில ஹதீஸுகளில் சூரியன் மறைகிற வரைக்கும் தொழலாம்னு ஹதீஸ் இருக்கிறதுனால அது அனுமதிக்கப்பட்ட டைம், இது சிறந்த டைம் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லா ஆதாரத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு கருத்துக்கு வர்றாங்க. கரெக்டாக இருக்கிறது. அதாவது நீங்கள் அசர் தொழுவதாக இருந்தால் ஹனஃபி அசர்னு சொல்கிறாங்களே, அந்த நேரத்துக்கு முந்தைய தொழுது விடுங்க. அந்த நேரம் முடிகிற நேரம். அதுக்கு பிறகு யார் தொழலாம்னு கேட்டால், யார் லேட் ஆகிட்டாங்களோ, தூங்கிட்டாங்களோ, ஒரு கவனக்குறைவாக இருந்துட்டாங்களோ, மறந்துட்டாங்களோ, அந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால், சூரியன் மறைகிற வரைக்கும் கூட அசர் நீடிக்கிறது. இப்போ 2 அசர் ஹதீஸில் வருது. ஒன்று சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் இருக்குன்னு வருகிறது. ஒன்றில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பொருளுடைய நிழல் அது போன்று 2 மடங்குன்ற ஹதீஸும் இருக்கிறது. அப்போ 2 மடங்கோடு அந்த அசர் முடியுது என்ற ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் முடியுதுங்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இது சிறந்தது, அது அனுமதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கிறணும். இப்போ இதெல்லாம் எங்கே வருதுன்னு கேட்டால், திருமதியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி நசையில் வருது, தாரகுத்தினில் வருது, ஹாக்கிமில் வருது, பைஹக்கியில் வருது, அகமதில் வருகிறது. இதில் எல்லாம் என்ன செய்கிறது, இந்த நான் சொன்ன இந்த 2 தடவை தொழுது காட்டினாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் வருகிறது. அப்போ இதில் ஹனஃபிகள் அபுதாவுதில் வருகிறது. அது மாதிரி இன்னும் நிறைய நூல்களில் வருகிறது. இப்போ எல்லாத்துலையும் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு பொருளுடைய நிழல் 1 மடங்கு வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அசரை தொழுது காட்டிட்டார்ல, காட்டிட்டு என்ன சொன்னார், இதிலேருந்து அசர் ஆரம்பிக்குதுன்ட்டார்ல, அதுவும் இல்லைங்கிறீங்க. ஹனஃபியாக்கள் இதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் இருக்குது? அவங்கள்ட்ட பதில் கிடையாது. ஹதீஸு தெளிவாக இருக்குது, பதில் சொல்ல முடியலைன்ற ஒன்று தான். ஹனஃபியில் உள்ள அபு யூசுஃபும் அபு ஹனீஃபாவுக்கு எதிராக மாறுறாரு, முகமது இமாமு மாறுறாரு, தஹாவிங்கிறவர் மாறுறாரு. ஹனஃபியில் உள்ள முக்கியமான அறிஞர்கள் எல்லாருமே இது அபு ஹனீஃபாவுடைய சரியில்லை, பதில் இல்லை, தெல்ல தெளிவான ஆதாரத்தில் அசருடைய வக்து தெல்ல தெளிவான ஆதாரத்தை கொண்டு விட்டது. ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வருவது தான் அசரு, அதை இல்லை அதுக்கு வரலேங்கிறார் ஹனஃபி. அபு ஹனீஃபா இமாம் என்ன செய்கிறாரு, அது வரலேன்னு சொல்லி போடுறாரு. சரி, அப்போ உங்களுக்கு என்ன தாப்பா நீங்கள் ஆதாரம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஆதாரம் சொல்கிறாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், அது தொழுகை நேரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸே கிடையாது. இருந்தாலும் சமாளித்து பார்ப்போமேண்டு சொல்லக்கூடிய விளக்கம் தான். யார் கொடுக்குறாருன்னு கேட்டால், காசானின்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் ஹனஃபியில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு அறிஞர். அவர் பதாயங்கிற பேரில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுதான் ஹனஃபிகள் ஆதாரமாக எடுத்து காட்டுவாங்க. மற்ற துர்ருல் முக்தார் அந்த கிதாபாக இருந்தால் கூட இதிலேருந்து எடுத்து காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிதாப் எது, பதாயு சனாயிப்பாங்க. அதில் அது எழுதினவர் காசானின்ட்டு ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை போட்டு எங்களுடைய ஆதாரம்னு காட்டுறாரு, ஹனஃபிக்கு ஆதாரம்னு காட்டுறாரு. அந்த ஆதாரமாக நீங்களே சிந்திங்க, அது ஆதாரமாக இருக்கா விளக்கண்ணையாக இருக்காண்டு. என்ன ஆதாரம்னு கேட்டால், இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸு. அந்த ஹதீஸில் அவங்க சொல்கிற கருத்து இல்லை, அதான் பிரச்சனை. 557வது ஹதீஸில் வருகிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் காட்டுறாங்க. எப்படி உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே பல சமுதாய மக்கள்லாம் சென்றுட்டாங்க, நீங்கள் கடைசி சமுதாயமாக இருக்கிறீங்க, முகமதுடைய சமுதாயமாகிய நீங்கள் கடைசி சமுதாயமாக இருக்கிறீங்க. அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். எதுன்னு கேட்டால், ஒருத்தன்ட்ட வேலை வாங்குகிறோம், ஒருத்தன்ட்ட என்ன செய்கிறோம், வேலை வாங்குகிறோம். எதுலேருந்து வேலை வாங்குகிறோம்னு கேட்டால் அது சொல்கிறாங்க. அதாவது தௌராத்து இஞ்சில் தௌராத்து கொடுக்கப்பட்டவங்களுக்கு காலையில் எல்லாம் வேலையை கொடுக்குறான். எது வரைக்கும் கொடுக்குறான்னு கேட்டால், நண்பகல் வரைக்கும் வேலை கொடுக்குறான். ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறான், எல்லோரும் வேலை கொடுக்குறான் மத்தியானம் வரைக்கும். மத்தியானம் நமக்கு முடியலைன்றாங்க. சரின்றவனு நல்லா என்ன செய்கிறான், சரி போதும் உங்களுக்கு ஒரு கீராத்து உங்களுக்கு கூலி வாங்கிக்கிறங்கன்னு நல்லா சொல்லிடுறான். அதுக்கடுத்து இஞ்சியல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறான்.
சூரியன் உச்சிக்கு வந்ததுலேருந்து அசர் வரைக்கும்னு வேலை கொடுக்குறான். அவங்க அசர் வரைக்கும் வேலை செஞ்சாங்க, அவங்க டயர்டாகிட்டாங்க, நீங்கள் ஒரு கூலியை வாங்கிக்கிறங்கன்றான். அதுக்கடுத்து அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் வேலை செய்யக்கூடியவர் நம்ம சமுதாயம் இருக்கிறோம். 3 சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. நம்ம சமுதாயத்துக்கு வந்து கம்மியான நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அசர் டு மகரிபு. இந்த நேரத்தில் வேலை செஞ்சவங்க 2 கூலி எல்லாம் தந்துடுறான். அப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்களாம், தௌராத் இஞ்சில்காரங்கெல்லாம் அல்லாட்ட கேட்குறாங்க, எல்லாம் அவங்களோட நாங்கள் நிறைய அமல் செஞ்சுருக்கிறோமே, அவங்களுக்கு ஏன் 2 எங்களுக்கு ஏன் 1 அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ எல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே நான் குறைச்சேனா அவனுக்கு 10 கூட கொடுப்பேன், உனக்கு பேசின கூலி ஒரு கிராத்து கொடுத்தனா இல்லையா அப்படின்னு நல்லா சொல்லிடுவான்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காசானிக்கிறவர் சொல்கிறாரு, அதாவது நம்ம வந்து கம்மியாக அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், நகனுக்குன்னா அக்சர் அமலன், நாங்கள் தானே நிறைய அமல் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு ஏன் ஒரு கிராத்து கொடுக்குற, இவங்க வந்து அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் கொஞ்சோன்னு வேலை செஞ்சுருக்கிறாங்க, அப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறோம், அப்போ எங்களுக்கு ஒரு கிராத்து அவங்களுக்கு 2 கிராத்தான்னு கேள்வி கேட்பாங்களாம். ஹதீஸில் இருக்குது, அந்த இருக்குது. அதுலேருந்து இவர் சட்டம் எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டால், முத்தத்தல் அசரி, அசருடைய நேரம் என்பது அக்சர் மின் முத்தத்தில் லுஹரி, லுஹர் நேரத்தை விட சுருக்கமானது, லுஹருக்கு இருக்கிற நேரத்தை விட அசருடைய நேரம் வந்து கம்மியானதாக இருக்கிறது என்பது இதிலிருந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி விளங்குதான், அவன் வேலை செய்கிறான்ல, லுஹரில் இருந்து அசர் அதாவது சூரியன் உச்சிக்கு வந்ததில் இருந்து அவன் வந்து வர்ற வரைக்கும் வேலை செய்கிறான். அதுக்கு அடுத்தது வந்து அசர் வரைக்கும் ஒரு சாரார் வேலை செய்கிறாங்க. நம்ம வந்து அசருக்கு பிந்தி வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு அசர் நேரம் ஒரு 4.25 அளவுக்கு இருந்தால் தான் அசர் நேரம் கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம அசர் டு மகரிப் உள்ள நேரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் 3 மணிக்கே நீங்கள் வந்து அசர் தோதுட்டீங்கன்னு சொன்னால் மகரிப் வரைக்கும் உள்ள நேரம் ஜாஸ்தியாக போயிடும்ல. 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னு வைங்க, 3லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஹவர் இருக்குது. 4லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அவங்க அதாவது லொஹருக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள வேலை செஞ்சது தௌராத் இஞ்சில்காரங்க தானே, அவங்கள விட நம்ம வந்து கம்மியான நேரம் தான் நமக்கு இருக்கணும், ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த காசானி சொல்கிறாரு, அதனால் அசர் நேரம் 3 மணியாக இருந்தால் தான், அசர் நேரம் 4 மணியாக இருந்தால் தான் இது குறைந்த நேரம் உள்ளதாக வரும். அசர் வந்து 3 மணியாக இருந்துச்சின்னு சொன்னால் 3 மணி நேரம் தொழுகை நேரம் வருது, நமக்கு நேரம் ஜாஸ்தியாக இருக்குது, அது இதிலேருந்து விளங்குகிறதுன்னு ஒரு வாதம் வைக்கிறார். இந்த வாதம் வந்து சரியில்லை. ஏன்னு கேட்டால், இப்போ வந்து லொஹர் எடுத்துக்கிறோம், லொஹர் வந்து 11:53க்கு ஆரம்பிக்குது இன்றைய தேதியில். எத்தனைக்கு முடியுதுன்னா 3:12க்கு முடியுது. லொஹர் எத்தனைக்கு ஆரம்பிக்குது, 11:53க்கு. எத்தனைக்கு முடியுது, 3:12க்கு முடியுது. 2க்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு, 3 மணி நேரம் 19 நிமிஷம். அதை 11:53க்கு லொஹர் ஆரம்பிக்கிறது, 3 மணி 12 நிமிஷத்துக்கு முடியுதுன்னு சொன்னால், அதை நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி நேரமும் 19 நிமிஷமும் அதில் இருக்கிறது. சரியா, இது லொஹர். அசர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 3:13க்கு அசர் ஆரம்பிக்குது, 5:41க்கு முடியுது. 5:41க்கு முடியுதுன்னு சொன்னால் 2 மணி நேரமும் 28 நிமிஷம் வருது இடை நேரம். 3:13க்கு ஆரம்பித்து 5:41க்கு வருதுன்னு சொன்னால் 2 மணி 28 நிமிஷம் தான் இருக்குது. எதுக்கு, அசருக்கு, அசருடைய நம்ம ஹதீஸ் படி உள்ள அசருக்கு. சரி, ஹனஃபி அசர் இப்போ வருது 4 மணியில் இருந்து 4:05 இருந்து 5:41 வரைக்கும் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிஷம் வருது. ஹனஃபி பக்துக்கு பிரகாரம் அசர் நேரம் வந்து என்கிட்ட 4:05க்கு தொழுக ஆரம்பிக்குது, 5:40க்கு சூரியன் மறைஞ்சிருது, மகரிப் வந்துடுது. அப்போ 4:05 5:41 வரைக்கும் தான் அசர் நேரம். அப்போ அசருடைய நேரம் மொத்தம் எவ்வளோ வருது, 1:36 தான் வருகிறது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம 5 மணி அந்த 4:05க்கு வச்சா தானே இது குறைஞ்ச நேரமாக வரும். நம்மளை குறைஞ்ச நேரம் உள்ளவங்கள்ட்ட தானே அந்த அதிசல உதாரணம் காட்டியிருக்கிறது. அசரை நீங்கள் வந்து முன்னாடியே தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் அசர் நேரம் ஜாஸ்தி ஆயிருமே அப்படின்னு லொஹரை விட, லொஹருக்கு கொடுத்த நேரத்தை விட அசருடைய நேரம் என்னவாயிரும், அதிகமாயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறார் அவர். அவர் சொன்ன வாதம் சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு சொல்கிறோம்னு கேட்டால், அதாவது லொஹருடைய நேரம் நல்லா கவனிக்க, லொஹருடைய நேரம் எவ்வளோ நேரம் இருக்கிறது,
3 மணி நேரமும் 19 நிமிஷமும் இருக்கிறது. இந்த நேரத்தை விட ஹனஃபி அசர் எடுத்தாலும் சரி ஷாஃபி அசர் எடுத்தாலும் சரி கம்மி தான். அது நம்ம கம்மியான நேரம் தான் வரும். கம்மியான நேரத்தை ஆக்கிறதுக்காக வேண்டி அசர் நேரத்தை இவர் தள்ளி வைக்கிறேங்கிறாரு. அசர் நேரத்தை தள்ளி வச்சா நமக்கு அசர் கம்மியாக 1 மணி நேரம் 36 நிமிஷம் வரதுக்கு சரி வச்சுருவோம். இப்போ நாங்கள் தொழுகிற அசர் நேரத்தின்படி பார்த்தா எவ்வளோ வருது? 3:13க்கு அசர் ஆரம்பிக்குது, 5:41க்கு முடிகிறது. அப்போ 2 மணி நேரம் 28 நிமிஷம் இருக்கிறது இது. ஆனால் லொஹருடைய நேரம் எவ்வளோ இருக்கிறது? 3 ஹவர் 19 நிமிஷம். அப்போ லொஹருடைய நேரம் இருக்கிறது 3:19. 3 மணி நேரமும் 19 நிமிஷமும் லொஹர் தொழுவலாம். அவ்வளோ இடைவெளி இருக்குது, 2க்கு இடைவெளி. அசர் ஷாஃபி அசர் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஹவர் 20 நிமிஷம் வருது. அது 3 ஹவர் என்பதை விட கம்மி தானே, அதுவும் கம்மி தான். ஹனஃபி அசரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில் 1 மணி நேரம் 36 நிமிஷம் வருது, அதுவும் கம்மி தான். 2ம் கம்மி தான். இவர் என்ன செய்கிறாரு? லொஹரை விட அசருடைய நேரம் கம்மின்னு இந்த ஹதீஸில் வருது. ஏன்னா அந்த அவங்க புகார் செய்கிறாங்கல்ல, அந்த லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சவங்க, நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்குறோம், எங்களுக்கு கூலி கம்மி, இவங்க கம்மியான வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் ஜாஸ்தின்னு கேட்டாங்க தான் ஹதீஸில் இருக்குது. அதனால லுஹரை விட அசர் நேரம் குறைவாக இருக்க வேண்டும். குறைவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அசரை தள்ளி வச்சா தான் அசருடைய நேரம் குறையுங்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இது அந்த காலத்துடைய அந்த அறிவியல் தெரியாத காலத்தில் ஒரு இதை சொல்லியிருக்கிறாரே உளறல் தான் இது. ஏன்னு கேட்டால், நீங்கள் ஹனஃபி அசரை எடுத்துக்கொண்டாலும் சரி ஷாஃபி அசரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெண்டுடைய அசர் நேரமுமே லொஹர் நேரத்தோட கம்மியாக தான் இருக்கும். லொஹர் நேரம் 3 ஹவர் 19 நிமிஷம் வருகிறது. ஹனஃபி அசர் நேரத்தின் பிறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிஷம் வருது அசருக்கு. இது குறைவு தான். அது அதே நேரத்தில் நம்ம ஷாஃபி அசருங்கிறோமே, அது மட்டும் ஜாஸ்தியா? அதனுடைய நேரம் 2 ஹவர் 20 நிமிஷம் தான். அப்போ லொஹருடைய நேரம் 3 ஹவர் 19 நிமிஷம், அசருடைய நேரம் 2 ஹவர் 20 நிமிஷம் தான் வருது நம்ம கருத்து பிரகாரம். நம்ம 3:15க்கு அசர் தொழுதோம் என்று சொன்னால் அப்போவும் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டால் அசருடைய நேரம் லொஹரோட கம்மியாக தான் வரும். இவங்க சொன்னபடி 4:05க்கு தொழுதாலும் அப்பவும் கம்மியாக தான் வரும். அப்போ லொஹரை விட கம்மியாக இருக்கணுங்கிறது உங்களுடைய வாதம். அதுதான் இந்த நாங்கள் சொல்கிற அசரில் அது வருமே, ஹதீஸ் படி உள்ள அசர் தொழுகையிலேயே அந்த இது வரத்தானே செய்யும். அதனால் இந்த சுற்றி வளைச்சிக்கிட்டு இது ஆதாரம் காட்டுறாரு, அந்த ஆதாரம் எடுபற்ற ஆதாரமாக இல்லை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், புகாரியில் அந்த ஆதாரங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஹனஃபிகள்கிட்ட பாயிண்ட்டே கிடையாது. அசர் தொழுகைக்கு உள்ள நேரத்தை அவங்க சொல்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. இன்னொரு ஹதீஸை காட்டுறாங்க, சரியான ஹதீஸு, அவங்களுடைய கருத்து அதில் இல்லை. என்ன வருது? 536 ஹதீஸில் வருகிறது, வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் லொஹர் தொழுகையை நீங்கள் குளிர வையுங்கள், நல்ல வெயிலாக இருக்குன்னு வைங்க, உச்சி வெயிலில் போட்டு தொழக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தொழுவுங்க அப்படின்னு வருது ஒரு ஹதீஸு. 536வது ஹதீஸில் இருக்கிறது. 539லையும் அந்த ஹதீஸ் என்ன செய்யுது இருக்கிறது, ஃபபரிது பிசலாத்தி, வெயில் கடுமையாயிருச்சுன்னு சொன்னால் தொழுகையை தள்ளி வைங்க, குளிர வைங்கன்னு இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வெயில் குறைஞ்சி குளிர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொருளுடைய நிழல் அது மாதிரி 1 மடங்குக்கு மேலே வரணும், அப்படி வந்தால் தான் அது குளிர முடியும். அப்படி லொஹரை தள்ளி வைக்கணும்னு சொல்லி வரும் பொழுது, அப்போ லொஹரை அதுக்கு பிறகு தான் அசர் வர முடியும், லொஹருக்கு பிறகு தான் அசர் வர முடியும். அப்போ லொஹருடைய நேரம் எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால், அந்த சாயந்தரம் வரைக்கும் இழுத்தா தான் வெயில் குறையுமா. இப்போ நம்ம கருத்து பிரகாரம் லொஹர் வருதில்ல, 3:15க்கு லொஹரை தொழுதிங்கன்னா கடுமையான வெக்கையாக இருக்கும். அதே நேரத்தில் 4:05க்கு தொழுதிங்கன்னு சொன்னால் நல்லா வெக்கை குறைஞ்சிரும். வெக்கை குறைஞ்சவுன்னு தொழுவு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னால் இந்த 4 வரைக்கும் இழுத்து 4 மணி வாக்கில் தான் அவங்க லொஹரை தொழுதுருக்குறாங்க. லொஹரே 4 மணிக்கு தொழுதாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் அசர் வரும், அப்படி சுற்றி வளைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இதுவும் ஒரு அறிவீனமான வாதம் தான். ஏன்னு கேட்டால், 12 மணி உச்சி வெயிலாக இருக்குதுல்ல, அப்போ மண்டை காயும். ஒரு 2 மணி ஆனாலே வெப்பம் குறைஞ்சிரும், ஒரு 3 மணி ஆனாலே வெப்பம் குறைஞ்சிரும், அவ்வளோ சூடு இருக்காது, குளிர் வெப்பம் தனியாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டிய 4 மணி வரைக்கும் இழுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது போக இது ஹதீஸில் அதை பற்றி சொல்கிற விஷயமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், எவ்வளோ நேரம் தாமதப்படுத்தினாங்கங்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு தொழுகையை நீங்கள் தாமதப்படுத்துங்கன்னு வருது, அதாவது குளிர வையுங்கள்னு வருது. குளிர வையுங்கள்ங்கிறது இவங்க என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னா, அசர் வரைக்கும் இப்போ நம்ம ஹனஃபி அசர் இருக்குல்ல 4:05,
அது வரைக்கும் தள்ளிக்கிட்டு வந்தால் தான் அந்த வெயில் குறைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாதத்தை வைத்து கொண்டு, அதனால் நாங்கள் வச்சுக்கிற அசர் தான் கரெக்டு, எங்கள் அசருக்கு முந்தி வரைக்கும் லொஹரு தொழுவலாங்கிறாங்க. அவங்க கருத்து பிரகாரம் 4:05 முன்னாடி வரைக்கும் 4 மணிக்கே லொஹரு தொழுவலாங்கிறாங்க. அந்தளவுக்கு ரசூல்லா தள்ளி இருந்தால் தானே வெப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதே காசானி தான் வைக்கிறார். ஆனால் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரியில் 629வது ஹதீஸில் வருது, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. பிரயாணத்தில் இருக்கும்போது பாங்கு சொல்லிட்டான்னு கேட்குறாரு மோதினார். எதுக்கு? லொஹருக்கு. நல்லா டைம் வந்துருச்சுன்னொன்னே கொஞ்சம் குளிரட்டும் உடுப்பாங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சனோன்னே சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. அப்ரீத், இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுங்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துங்கிறாங்க. அவன் எப்போ தொழுதாங்கன்னு கேட்டால் ஹத்தா சாவல் லில்லு அத்தலுவில், அந்த மேடான பகுதி இருக்குல்ல, அதனுடைய மேடான பகுதி மண் குவியல், மலை குன்று, பிரயாணத்தில் இருக்கும்போது பார்ப்பாங்கள்ல ஒரு மலை குன்று மாதிரி இருக்குது, அதனுடைய உயரத்திற்கு அதனுடைய நிழல் வர்ற வரைக்கும்ங்கிறாங்க. எது வரைக்கும் லேட் பண்ணியிருக்கிறாங்க? லேட் பண்ணுறதுங்கிற இவங்க சொல்கிற வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் லேட் பண்ணலை. எந்தளவுக்கு லேட் பண்ணாங்கன்னு கேட்டால் ஹத்தா சாவல் லில்லு, நிழல் சமமாகும் வரை. எதற்கு சமமாகணும்? தழுவுல்னா அந்த குட்டி செவரு, அதாவது ஒரு மலை குன்று, ஒரு குன்று 10 அடி உயரத்தில் உள்ள குன்று இருக்குன்னு வைங்க, அதனுடைய நிழலும் 10 அடிக்கு வரணும். அப்போ உயரமான பகுதியுடைய நிழல் அதே அளவுக்கு வரும் அளவுக்கு தாமதப்படுத்தினார்கள். அப்போ லொஹர் ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்தினது இவங்க சொல்கிற அளவுக்கு தாமதப்படுத்தலை. அந்த ஒரு பொருளுடைய நிழல் ஒரு முழத்துக்கு ஒரு முழம் வரும்ல, அது வரைக்கும் தான் தாமதப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ எது வரைக்கும் தாமதப்படுத்தினாங்கங்கிற ஒரு செய்தி புகாரியில் 629வது ஹதீஸில் வந்துட்ட காரணத்தினால இவங்க சொல்கிற விஷயம் சரியில்லை. ஆதாரம் இதுதான் ஆதாரம் எப்படி? இதிலிருந்து லொஹரை அசர் நெருக்கத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்தி இருப்பார்கள். எங்கள் அசர் வரைக்கும். அதனால தான் அந்த வெப்பம் இல்லாமல் இருக்கும், 3 மணிக்கெல்லாம் வெப்பமாக இருக்குங்கிறார். நீ இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு ஹதீஸில் என்ன இருக்குது? ஹதீஸில் தாமதப்படுத்த சொன்னார்கள் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அந்த தாமதம் எது வரைக்கும்ங்கிறது சேர்த்து சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருள் அளவுக்கு வரும் வரை தாமதப்படுத்தினார்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் அசர் நேரம் வச்சுருக்கிறோம்ல, அந்த நேரத்துக்குள்ளே இருந்து அர்த்தமாகும். இவங்க சொல்கிற அர்த்தம் வராது. இதுதான் ஆதாரம். இது ஆதாரமாக இது இப்போ ஹனஃபிகள் திருந்திக்கணும். உங்கள் மதுஹபில் அபூ ஹனீஃபா மட்டும்தான் சொல்லியிருக்காரே தவிர ஹனஃபியில் உள்ள எல்லா முத்தாஹிரீன்கள் அறிஞர்களுமே ஹனஃபி இமாம் சொன்னது தப்பு, அது ஏற்றுக்கிற முடியாதுன்னு கை கழுவிட்டாங்க அவரை அப்படின்னு குருத்திபி சொல்லுகிறார். குருத்திபி இப்படி சொன்னார் என்று இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரில் எடுத்து எழுதுகிறார். அப்போ ஹனஃபியில் உள்ள யாருமே இதை ஏற்றுக்கிறல. ஹனஃபியில் அபூ ஹனீஃபாட்ட பாடம் படித்த பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்க அபூ ஹனீஃபா சொல்கிறது சரியில்லை, தெளிவாக இருக்கிறது, ஒரு பொருளுக்கு ஒரு நிழல் 1 மடங்கு வந்தாலே அசர் வந்துருச்சுன்னு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் இன்னும் சில ஹதீஸுகள்லாம் இருக்குது. 580வது ஹதீஸ் புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசரை தொழுவார்கள். ஒரு ஷம்து முர்த்தஃபியத்துன் ஹையத்துன், சூரியன் நல்ல உயரத்தில் இருக்கும்போது சாயும் போது தொழ மாட்டாங்க. சூரியன் நல்ல உயரத்தில் இருந்து உசுரோடு இருக்கும்போது தொழுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் இங்கே அசரை தொழுதுட்டு எங்களுடைய கிராம பகுதிக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் சூரியன் அப்பவும் உச்சில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ முன்னாடி அசரை தொழுதுருக்குறாங்க பாருங்கள் அப்படிங்கிற, அதை 4 மைல் தொலைவு அசரை தொழுதுவிட்டு 4 மைல் தொலைவுக்கு நாங்கள் கடந்து போனோம்னு சொன்னால் சூரியன் மறைஞ்சிருக்காது, அப்பவும் உச்சில் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறார். அப்போனா இவங்க சொல்கிற நேரத்தில் அசர் தொழுவலை, 3 மணிக்கு தொழுதா தான் சாத்தியப்படும். அது புகாரில் 550வது ஹதீஸில் இருக்கிறது. அதை ஒன்று பார்க்குறோம். அதனால் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஹனஃபியில் தொழுகைக்கு சொல்லக்கூடிய விஷயம் சரியே கிடையாது, தப்பாக சொல்கிறாங்க அவங்க. சரியா? அது ஒன்று. அடுத்ததாக நவீதுங்கிறவர் தான் கேட்குறாரு, அமெரிக்காவில் உள்ள மசூதிகள் அடிப்படை செலவுகளுக்கு அப்பால் எங்கள் பணத்தை முழுவதுமாக நன்கொடையாக கேட்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு வெகுமதி அளிப்பான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நம் குழந்தைகளுக்காக எந்த பணத்தையும் சேமிக்காமல் அல்லது உடல் நலம் அல்லது வேலை இழப்பு காரணமாக ஏதேனும் சிக்கல்களை சந்திக்காமல் எல்லாவற்றையும் நன்கொடையாக வழங்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்களாம். அது அமெரிக்காவில் மசூதி இருக்குதுன்னு வைங்களாம், நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு செலவு மிச்சம் உள்ளதெல்லாம் எங்களை தந்துருங்கன்னு கேட்குறாங்களாம். அமெரிக்காவில் ஒரு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு மாதம் 1000 ரூபா 2000 ரூபா தாங்கன்னு கேட்டால் அது ஒரு கணக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க, நீ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறியா, 10,000 ரூபா செலவு பண்ணுவியா, 40,000 ரூபா எங்கள்கிட்ட கொடுத்துவிடு
சேமிச்செல்லாம் வைக்காத அப்படின்னு கேட்குறாங்களாம். அதாவது செலவுகளுக்கு அப்பால் எங்கள் பணத்தை முழுவதுமாக நன்கொடையாக கேட்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெகுமதி அளிப்பான் அப்படின்னு பயான் பண்ணி கேட்குறாங்க. அது சரியான்னு கேட்குறாரு. அது சரி இல்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், ஹைரு சதக்கத்தி மா கான அல்லஹரிகனன், நம்ம தேவைக்கு போக மிச்சம் உள்ளதிலிருந்து தான் செய்கிற தர்மம் தான் சிறந்த தர்மம். என்னுடைய எல்லா தேவைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன்னு, அதுக்கு மேலே தான் நான் செலவழிக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்கிறது புகாரில் 1426வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 1295வது ஹதீஸில் ஒருத்தர் சாதுங்கிறவர் என்ன செய்கிறார், உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எனக்கு ஆம்பளை பிள்ளையில் பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அதனால் எல்லா பணத்தையும் தர்மம் செய்ய போகிறேங்கிறாரு. அப்போ ரசூலில் வந்து அப்படிலாம் செய்யாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படின்னா ஒரு பாதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. பாதியும் பண்ணாத, அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒரு 3ல் 1 பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. 3ல் 1 கூட பண்ணிக்க, அது கூட ஜாஸ்தி தான், ஆனால் வந்து அதை செஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் 1 லட்ச ரூபா அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும், 2 லட்ச ரூபா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகளை இன்னக்கு தவிர வரசத்துக்கு அகனியாக, உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது, மின் ததரகும் ஆழத்தன், அவங்க வறுமை நிலையில் விட்டு செல்வதை விட, எத்த கஃபூன் நாச, மக்கள்கிட்ட கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட கொஞ்சம் காசு பணம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறது நல்லதுப்பா, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு விடாத அப்படின்ற சூழ்நிலை வழிகாட்டி இருக்கும் பொழுது, இவங்க பள்ளிவாசலுக்கு எல்லாத்தையும் தாங்காண்டு கேட்டாங்கன்னா அது வந்து ஏற்புடைய ஒரு வாதமே கிடையாது. பள்ளிவாசலுக்கு உபரியாக வந்தால் மக்களுக்கு அவங்க தான் கொடுக்கணுமே தவிர, இருக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் பள்ளிவாசலுக்கு அள்ளி போடணுன்னு கேட்டாங்கன்னா அது சரியாக வராது. இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு விருப்பமானதை செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள்னு ஒரு வசனம் இறங்குது 392. அந்த வசனம் இறங்கினவுடனே அபூ தல்ஹாங்கிற ஒரு ரசூல்லாட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை, விருப்பமானதை அல்லாஹ் செலவு செய்ய சொல்கிறான், எனக்கு விருப்பமானது என்னுடைய பைருகாங்கிற ஒரு தோட்டம் தான், அந்த தோட்டத்தை நான் அல்லாவுக்காக தந்துடுறேன், தாங்க பிடிச்சிக்கிறேங்க, உங்கள் கையில் தர்றேங்கிறார், பள்ளியாசலுக்கு தர்றேங்கிறார் தானே. அப்போ என்ன செய்கிறாருன்னா ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைப்பா அப்படி செய்யாத, ராக்க மாலூன் ராபிஹுன், அது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்குது, நீ எல்லாத்தையும் எனக்கு தந்துட வேணாம், வேணுமென்றால் நீ ஏதோ தர்மம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்ட, அதையும் நான் ஏற்றுக்கிறேன், அதே நேரத்தில் பள்ளியாசலுக்கு தர வேண்டாம், நீ என்ன செய்ய, இன்னி ஆரா தஜாலஹா ஃபில் அக்ரபீன, உன்னுடைய உறவினர்களுக்கு நீ கொடுப்பதை நான் விரும்புகிறேன். அல்லாவுக்காக தான் தர்ற, அல்லாவுக்கு கொடு, அல்லாவுக்கு கொடுப்பதற்காக ஏண்டையும் நான் தர்றேன், உன் சொந்த பந்தங்களுக்கு கொடு அப்படின்னு என்ன செஞ்சார், அபூ தல்ஹா வந்து அவருடைய உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா மக்கள்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னா பங்கு வச்சு கொடுத்துட்டார். அப்போ அந்த உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்களே தவிர, எல்லா பணத்தையும் தர்றேன்னு வரக்கூடியவர்கிட்ட என்ன செய்யல, எல்லா பணத்தையும் கூட இல்லை, அவர் நிறைய இருந்திருக்குது, அதில் அந்த பைருஹா தோட்டத்தை கொடுக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணலை, நீ சொந்தக்காரங்களை கொடு. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் பள்ளியாசல் கொடுக்குன்ற தேவையெல்லாம் கிடையாது, தப்பாக சொல்கிறாங்க, அதை விளங்கிக்கிறணும். அடுத்ததாக, ஒரு முஸ்லீம் அல்லாத உணவகம் ஹலால் இறைச்சியை வழங்குவதாக சொன்னால் நாம் அவர்களை நம்பி அவர்களின் உணவகத்தில் உணவு உண்ணலாமா, அல்லது முஸ்லீம் அல்லாத உணவகங்கள் ஹலால் இறைச்சியை வழங்குவதாக சொன்னாலும் நாம் அவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி நவீதுங்கிற சகோதரர் கேட்குறார். பொதுவாக வந்து ஒருத்தருடைய கூற்றில் நமக்கு திருப்தி இருந்தால் அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம். முஸ்லீம் அல்லாதவர் கடை வச்சுருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாங்கள்லாம் அறுக்கிறது கிடையாதுங்க, உங்கள் மோதினார் தான் வந்து அறுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா நம்பிடலாம் தானே. அவர் முஸ்லீம் அல்லாதவர் சொன்னால் போய் தான் சொல்லுவார்னு அர்த்தமா? இல்லை, அவர் தான் அறுக்கிறத விளங்கி வச்சு தானே சொல்கிறாரு, நாங்கள் முறைப்படி அறுத்துருக்கிறவங்க, நீங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் பள்ளிவாசலில் போய் மோதினாரை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் அறுப்போம், அல்லது இந்த கசாப்பு கடையில் நாங்கள் யாராச்சும் வாங்கிட்டு வருவோம், அந்த கசாப்பு கடையில் ஒரு உங்கள் பாய் தான் முஸ்லீம் பிஸ்மி சொல்லி தான் அறுக்கிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாரே, ஆனால் ஏற்றுக்கிறாள் என்ன இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்னா போய் தான் சொல்லுவாரா, அவர் நடந்ததை இது சொல்கிறாரு உங்களுக்கு. ஆனால் பொய் சொல்லுவார்னு பிறகு ஏதாவது சந்தேகத்தின்படி உங்களுக்கு வந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். முஸ்லீம் சொன்னாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர் சொன்னாலும் சரி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இஸ்லாமிய முறைப்படி தான் இது அறுத்து இருக்குது, நான் அறுக்கலை, இன்னார் தான் அறுத்தாருன்னு உங்கள்கிட்ட சொன்னார்னு சொன்னால் நம்புங்க. அதில் என்ன இருக்குது, இவர் இல்லைங்க பொய் சொல்கிறாருங்க, இவர் மோதினாரில் வந்து அறுக்கலை, இவர் தான் அறுத்தார் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்லாத வரைக்கும் நீங்கள் ஏன் இப்படி துருவுறீங்க? துருவி சேர்க்க முடியுமா? எதையா துருவுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? துருவி பார்க்கவே கூடாது, சொல்கிற நம்பணுமே தவிர எப்போ துருவணும்னு கேட்டால் அதுக்கு மாற்றமான ஒரு இருக்குன்னா, இல்லை அது கிரவுண்ட் இல்லாத சொல்கிறாருன்னு வைங்க, கிரவுண்டே கிடையாது. என்னது, ஒரு 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 ஹோட்டல் வச்சுருக்கிறார், அந்த ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முஸ்லீமே கிடையாது,
அங்கே சொல்கிறாரு முஸ்லீம் தான் வந்து டெய்லி வந்து அறுத்துட்டு போகிறாருங்கிறாரு. இது சாத்தியம் இல்லை. இவர் நம்மளை வியாபாரத்துக்காக விளங்குமா இல்லையா? சாத்தியம் இல்லாத ஒன்றை உங்களுக்கு சொன்னாருன்னா சந்தேகம் வரலாம். சாட்சியத்தை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுக்குற அளவு என்னன்னு கேட்டால் 2வது சூறாவில் 282வது வசனத்தில் மிம்மன் தரலவனும் மின்ன சுகதா, சாட்சிகளில் யாரை நீங்கள் திருப்தி அடைவீர்களோ அப்படிப்பட்ட சாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலுக்கு தான் இதை சொல்கிறான். அதுக்கு இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும், திருப்தி அடையணும். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லைங்க உங்கள் பாய் தான் அறுத்துட்டு போகிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி தாங்க அறுக்கிறது, முறைப்படி அறுத்தாங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுறோன்னு சொன்னார்னா நம்புங்க, நல்லா நம்பிட்டு போங்க. அதில் என்ன இருக்குது? நம்மளை துருவி பார்க்க சொல்லி அது கிடையாது தானே, மார்க்கத்தில் சட்டம் இல்லையில, அது விளங்கிக்கிற வேண்டியதான். அடுத்து தஹஜ்ஜுத் தொழுகையில் குறைஞ்சபட்சமாக 8 மற்றும் 3 தான் தொழு வேண்டுமா? 8 + 1 தொழுவலாமா? வித்ரு 5 அல்லது 7 தொழுவலாமான்னு சொல்லி ஃபாசில்ங்கிறது சிக்காகோலேருந்து கேட்குறாரு. இது சம்பந்தமாக ஏராளமான தடவைகள் நம்ம இணைஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். வித்திரு தொழுகையுடைய எத்தனை வகை இருக்குது, எத்தனை வகையாக தொழலாம் என்று. அதனுடைய அந்த லிங்க்குடைய இமேஜை நாங்கள் போட்டு விட்றோம். நீங்கள் ஆர்டிக்கலில் பார்த்தா ஹதீஸ் வாரியாக தெரிஞ்சுக்கலாம். அது அந்த ஆர்டிக்கலுடைய லிங்க்கை போடுறோம். அந்த லிங்கை அந்த படம் இமேஜை அவங்களுக்கு காட்டுவோம். அதில் உள்ள வாசகத்தை அப்படியே டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோனில் டைப் பண்ணிங்கன்னா என்ன வந்துடுறேன், ஆன்லைன் பேஜில் நம்ம வெப்சைட்டில் போய் தேடினீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் அதிச ஆதாரத்தோடு போட்டிருக்கிறோம். எத்தனை வித்திரு தொழுவலாம், 8 1 தொழுவலாமா, 8 3 தொழுவலாமா, 8 5 தொழுவலாமா, 5 மட்டும் தொழுவலாமா, 7 மட்டும் தொழுவலாமான்ற 50 விஷயத்திற்கும் அதில் விளக்கம் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஏஆர் அப்துல் லத்தீஃப் கேட்குறாரு கலிஃபோர்னியாவிலிருந்து, ரியா பற்றி முழுமையான விளக்கத்தை தாருங்கள்னு கேட்குறாரு. ரியான்னு சிலாத்தில் வந்துங்க எல்லா வணக்கத்தையும் அல்லாவுக்காகத்தான் செய்யணும், ஷிர்க் வைக்கக்கூடாது, அது விளங்கி வச்சுருக்குறோம். ஆனால் ஷிர்க் வைக்காமல் அல்லாவுக்கு செய்கிறதுலையே கொஞ்சம் மிக்சிங் பண்ணிடுறது. எப்படி நம்ம தொழுவுறோமா, தொழுவும் போதே 4 பேர் பார்க்குறான்னு வைங்க, அப்போ கொஞ்சம் நீட்டி தொழுவுறது. நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு சடனாக எந்திரிக்கக்கூடாது, நல்ல பெரிய தொழுகையாலையும் நம்ம நினைக்கணும். அல்லாவுக்கு தான் தொழுறீங்க, தொழுவுறது அல்லாவுக்கு தான். ஆனால் உங்களை அவன் பெருசாக நினைக்கணும் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் ரியா, முகஸ்துதி. முகஸ்துதினா என்னென்னு விளங்கிக்கிறோம்னா, நம்ம செய்கிற ஒரு காரியத்தை மனிதன் பார்க்குறான்னு சொன்னோன்னு அதை தரமாக செய்வது, அதிக நேரம் செய்வது, அதன் மூலமாக மனசில் என்ன செய்யும், ஒரு எண்ணம் வரும், நம்மளை எல்லாம் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ரியாங்கிறது. இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கிறாரு. இது பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ஹதீஸு போதும். அதுக்கு என்ன ஹதீஸு? மறுமை நாளில் 3 பேர் எல்லாம் விசாரிப்பான். 3 பேரில் ஒரு ஆள் அறிஞர், மார்க் அறிஞர். நீ என்னப்பா செஞ்ச? நான் மார்க்கத்தை எல்லா பக்கமும் போதித்தேன். அதெல்லாம் சரி, எதுக்காக பண்ண? எனக்காக வேண்டி பண்ணியா? இல்லை. லியுகால் அன்னக்க காரி உன், நீ ஒரு அறிஞன் என்று பாராட்டப்படணும் தானே செஞ்ச. பாராட்டிட்டாங்க, ஓடுறா அப்படி நரகத்துக்கு கொண்டு போங்கன்றோம். அப்போ மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துருக்குறான். கொடுக்கும்போதே என்னத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டால், நம்மளை பேரறிஞர்னு இவங்களாம் ஒத்துக்கிறேன்னு, நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளே நுழைஞ்சிட்டோன்னு என்னவாயிடுதுன்னா, அல்லாவுக்காக செஞ்சது இல்லாமல் முகஸ்துதி ஆயிடுச்சு. பேருக்கும் புகழுக்காகவும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பேர் தான் ரியாங்கிறது. பேருக்கும் புகழுக்கு தானே செஞ்ச, போடான்னு நல்லா சொல்லிடுவோம். அதே மாதிரி ஒரு உயிர் தியாகிய நல்லா கூப்பிடுவான். நீ என்னடா செஞ்ச? நான் தான் உனக்கான உசுரையை கொடுத்தேனே அப்படிமா. அதெல்லாம் சரி, உசுரெல்லாம் கொடுத்த, எனக்காக கொடுத்தியா? இல்லை, வேறு எது கொடுத்த? உன்னை வீரன் எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னு கொடுத்த, வீரன்னு பாராட்டிட்டாங்க. இப்போ இங்கே ஒன்றும் என்கிட்ட கிடையாது, இப்போது நரகத்துக்குன்றான். உசுரை கொடுக்குற ஒரு பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறான். அதை செய்யும்போது அல்லாவுக்காகங்கிறது மறைஞ்சி 4 பேர் நம்மளை வீரன்னு சொல்லணும்னு எப்போ நுழைஞ்சிருச்சோ அது நரகத்துக்குரிய செயலாக மாறி போயிடுது. ரியாவுக்கும் இந்த ஒரு டேஞ்சரான விஷயம். அடுத்து ஒரு பணக்காரனை கூப்பிட்டு நல்லா கேட்பான். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்படணும் ஹதீஸ். பணக்காரனை கூப்பிட்டு கேட்பான், அவனுக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்துருக்கணும், என்ன செஞ்ச? நான் அள்ளி கொடுத்தேன்மா. அள்ளிலாம் கொடுத்த நெசந்தான். எதுக்கு கொடுத்த? லியுகால் அன்னக ஜவாதுன், நீ ஒரு வள்ளல்னு சொல்லப்படணும், நீ ஒரு கொடை வள்ளல்னு மக்கள் பாராட்டணும் தானே கொடுத்த. எல்லாம் பாராட்டிட்டாங்க, போ கிடைச்சி போச்சு, இழுத்துட்டு போங்கன்றோம். அப்போ ரியா என்பது, முகஸ்துதி என்பது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வரவே கூடாது. மனிதர்கள் பாராட்டுறாங்க என்பதற்காக வேண்டி ஆட்களை பார்த்தோன்னு என்ன செய்வரே, தொழுறீங்க, இங்கே இயல்பாக தொழுதுட்டு போனீங்கன்னா அது முகஸ்துதி கிடையாது. ஆளை பார்த்தோன்னா அப்படி நீட்டுறது, வேணுமுடியே நீட்டுறது, குராத்தை பெருசாக ஓதுறது. அப்போ என்ன செய்தான் உள்ள நுழைஞ்சிடறா, நீ அல்லாஹ்வுக்காக தொழுகிற ஒரு வணக்கத்தை போய் மனுஷனுக்கு காட்டுறதுக்காக நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அப்போ வயலுன் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் யுராவுன, பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களே அவர்களுக்கு கேடுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ தொழுகிறவனுக்கே கேடு இருக்குது. எப்போ கேடு இருக்குது?
அல்லதீனஹும் யுராவுன்னா பிறருக்கு காட்டுவது, பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறவங்களுக்கு கேடுங்கிறான் அல்லாஹ். அதனால முகஸ்துதியை பற்றி இந்த ஒரு ஹதீஸை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த ஷைத்தான் என்ன வந்துருச்சுன்னா அவுது பில்லா இவனை ஷைத்தான் ரிஜிம்டு, ஷைத்தானுடைய தீண்டுதல் வரும்போதெல்லாம் அதை சொல்லலாம்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அவுது பில்லா சொல்லிட்டு என்ன செய்யுங்க, டக்குண்டு மனசை மாற்றிருங்க, சரியாக வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய கேள்வி நம்ம இதோடு முடித்துக்கொள்வோம். அடுத்தடுத்த கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.